அகத்திய திருவடிகள் போற்றி. ஓம் அகத்திய திருவடிகள் போற்றி. ஓம் அகத்திய திருவடிகள் போற்றி. ஓம் அகத்திய திருவடிகள் போற்றி. ஓம் மாணிக்க வாசகர் 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 திருவடிகள் போற்றி. ஓம் திருஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் திருஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் திருஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் திருநாவுக்கரசர் திருவடிகள் போற்றி. ஓம் திருநாவுக்கரசர் திருவடிகள் போற்றி. ஓம் திருநாவுக்கரசர் திருவடிகள் போற்றி. ஓம் ராமலிங்க சாமிகள் 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 திருவடிகள் போற்றி. அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். நான் சொல்லப்பட்ட இந்த ஞானிகள் எல்லாம் முதுபெரும் ஞானிகள், மிக தயவு உள்ளவர்கள், மிகப்பெரிய வல்லமை உள்ளவர்கள். தயவு இல்லாமல் ஒருவருக்கு வல்லமை வராது. உன் ஆற்றல் புரிந்தவன் என்றாலே அவன் புண்ணியவனாக இருக்க வேண்டும். பாவியில் ஆற்றல் பெற முடியாது. சில சந்தர்ப்பத்தில் ஆற்றல் பெற்றவனாக இருந்தாலும் அவன் செய்த பாவம் அவன் என்னை ஆற்றல் இல்லாதவனாக, நோயுள்ளவனாகவும் பல்வேறு பிரச்சனைகளாகவும் செய்துவிடும். கடைசி வரலும் ஒரு குடும்ப தலைவனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய திறமைசாலி, மிகப்பெரிய வல்லவன் என்றால் அவன் புண்ணியத்தை இருக்க வேண்டும். அந்த புண்ணியத்தை தருவதுதான் ஜீவகாருண்ய ஒழுக்கம். ஒழுக்கம் என்பது முறை, ஒரு கொள்கை. ஜீவகாருண்யம் என்பது ஜீவகாருண்யம் என்றால் ஜீவ தயவு என்று பொருள்படும். அவர் கொள்கையாக மேற்கொள்ள வேண்டும் என்பதே அந்த பொருள். ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பது ஒரு நெறி அல்லது பாதை அல்லது கொள்கை. அது உறுதியான கொள்கை, அது கடைபிடிக்க வேண்டும். அப்போ ஜீவ தயவை கடைபிடிக்க வேண்டும் என்பதே அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கமாகும். ஒரு குடும்பம் தலைக்க வேண்டும் என்றால் அங்கே அன்னதானம் செய்ய வேண்டும். ராமலிங்க சாமி சொன்னார். இது யார் கடைபிடித்தாலும் அந்த குடும்பம் தலைக்கும். முன் செய்த வினையின் காரணமாக சில துன்பம் வந்தாலும் அன்னதானம் செய்கிற குடும்பத்துக்கு துன்பம் வராது. அப்போ அன்னதானம் செய்கிறார்களே சில துன்பம் வருது என்றாலும் முன் செய்த வினையின் காரணமாக சில துன்பம் வரதான் செய்யும். அதை உடைத்திருவதற்கு சாமர்த்தியம் போதாது, வேறு எந்த வகையிலும் வெல்ல முடியாது. முன் செய்த பாவத்தின் காரணமாக துன்பம் வரும். அது வறுமையாக வரும், கடன் சுமையாக வரும், பகையாக வரும். அது பல்வேறு இன்னும் பல பிரச்சனையாக வரும். முன் செய்த பாவங்கள் அது நோயாகவும் வரும், கடன் சுமையாக இருக்கும். அது குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாத செய்துவிடும். அல்ல அண்ணன் தம்பிக்குள் பிரச்சனை உண்டாக்கும், கணவன் மனைவிக்குள் பிரச்சனை உண்டாக்கும், உத்தியோகத்தில் சில பிரச்சனை உண்டாக்கும். அது முன் செய்த பாவங்கள். உத்தியோகத்தில் சில பிரச்சனை வந்தாலும் அதை வெல்லுவதற்கு உபாயம் வேறு சாமர்த்தியம் வேறு வகையில் வெல்ல முடியாது. அன்னதானத்தை தான் வெல்ல முடியும். உத்தியோகத்தில் சில பிரச்சனை வந்தால் அதுக்கு உபாயம் அன்னதானம் தான். குடும்பத்தில் பிரச்சனை வந்தால் அதுக்கு வெல்லும் உபாயம் அன்னதானம் தான். சகோதரருக்குள் பிரச்சனை வந்தால் அது வெல்லும் உபாயம் அன்னதானம் தான். தேவையில்லாமல் சில பேர் கேஸ் போடுவான். நம்ம இது ஒரு நல பிரச்சனை காரணமாக கேஸ் போடுவான். அது பணப்படத்தை கொண்டு வெல்ல முடியும்னு நினைக்க முடியாது. புண்ணியம் இருந்தாலும் அந்த கேஸ் வழக்கு தொடர்த்தாலும் அந்த கேஸை வெற்றி பெறுவதற்கு புண்ணிய பலம் இருக்க வேண்டும். அப்போ புண்ணிய பலம் இருக்க மக்கள் தான் எதையும் வெல்ல முடியும், ஆற்றல் கொண்டே இருக்க முடியும். அதுக்கான ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை ராமலிங்க சாமி கொடுத்தார். ஜீவகாருண்யத்தை கடைபிடித்தால் தான் ஒரு ஞானியாக முடியும். ஜீவகாருண்யத்தை கடைபிடிக்கும் போது தான் ஒரு மரணமில்லா பெருவாள் பெறுவான். அப்போ ஜீவகாருண்யம் என்பதுனா பசியாற்றுவித்தல். பசியாற்றக்கூடிய எண்ணம் உள்ளவன் நிச்சயமாக கடவுள் தன்மை அடைவான். பசியாற்றக்கூடிய எண்ணம் உள்ளவனுக்கு முன் செய்த பாவங்கள் தீரும். அதுக்கு யார் உதவி வேண்டும்? இப்போ குடும்ப தலைவன் பசியாட்ட நினைக்கிறான், 10 பேருக்கு அன்னதானம் செய்ய நினைக்கிறான். ஹோட்டலில் வாங்கி கொடுக்க முடியுமா? கொடுக்கலாம். அதுவும் ஒரு வகையான அது வாய்ப்புன்னா அதுவும் செய்யலாம். அந்த வாய்ப்பு இருக்குது. இரண்டாவது, குடும்பத்தில் செய்து கொடுத்தா இன்னும் புண்ணியம்தான். ஹோட்டலில் வாங்கி கொடுக்குறவங்க சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு ஒத்துக்காது. ஹோட்டலில் சில பேர் தொடர்ந்து சாப்பிட்டா உடம்புக்கு நோய் வரும். அது சிலருக்கு ஒத்துக்கும், சிலருக்கு ஒத்துக்காது. குடும்பத்தில்னா என்ன மனைவினா சுவையாக சமைச்சு கொடுப்பா, அதை கொண்டு ஏழைகள் கொடுக்கலாம். அப்போ ஒரு குடும்ப தலைவன் புண்ணியவனாகிறதுக்கு துணையாக இருப்பதும் மனைவி தான். அன்னதானம் செய்ய துணையாக இருக்க மனைவி ஒருவனுக்கு அமையா பெற்றால் அவனே புண்ணியவான். அது மாதிரி பெண்களாக இருந்தால் அந்த பெண்களுடைய பாதத்தின் சிறமையை சுமப்பேன். அப்போ அன்னதானம் செய்வதற்கு துணையாக இருக்கிற மனைவி, நீ புண்ணியவான், நீ சாதாரண மனிதன் இல்லை, புண்ணியவான். அன்னதானம் செய்வதற்கு தடையாக இருக்கிற மனைவி அமைந்தால் உன்னை விட பாவி இருப்பான உலகத்தில். சொல்லணும் அவனை பாவி என்று வெளியே சொல்லணுமா? நீயே பெரிய பாவி.
அன்னதானம் செய்ய துணை இருக்கிறார் என்றால் நீ செய்த புண்ணியம். அன்னதானம் செய்வதற்கு தடையாக இருக்கிறார் என்றால் நீ செய்த பாவம். அது இப்போ குடும்ப தலைவன் ஞானியாக வேண்டும், அது பாவத்திலிருந்து விடுபட வேண்டும், சிறந்த ஆற்றல் பெற்றவனாக இருக்க வேண்டும், எல்லா காரியத்தையும் வெல்லும் வல்லவனாக இருக்க வேண்டும். அதுக்கு ஏவன் என்றால் புண்ணியம் செய்வதற்கு மனைவி துணையாக இருக்க வேண்டும். அன்னதானம் செய்வதற்கு துணையாக இருக்கிற மனைவி நிச்சயம் இருந்து உபசரிப்பாள். அவளே சகோதரர்களையும் தன்னை சார்ந்தவர்களையும் பாதுகாப்பதற்கும் துணையாக இருப்பாள். அவள் 4 வகை உதவி செய்வாள். மனைவி புண்ணிய செய்ய மக்களுக்கு தனக்கு தேவையான சமயத்தில் எந்த உணவு கணவன் விரும்பி சாப்பிடுவான் என்பது அவளுக்கு தெரியும். அதை சமைத்து கொடுப்பாள். பசித்த நேரத்துக்கு உணவு தருவாள். பசித்த நேரத்துக்கு உணவு தருவதால் அவள் தெய்வமாக மாறுவாள். காமத்தை தணிப்பதால் அவன் மனைவியாக இருப்பாள். விருந்து ஓசை இருப்பதற்கும் அன்னதானம் செய்வதற்கு துணை இருந்தால் அவள் தெய்வமாக மாறுவாள். ஆக இந்த 4 வாய்ப்பு பெற்றவன் மனிதன் நல்ல தெய்வமாக. அதுபோன்ற பெண்கள் இருந்தால் அந்த பெண்களை பார்த்து நான் கை கூப்பி வணங்குவேன், அவள் பாதத்தை வணங்கி ஆசி பெறுவேன். இந்த வாய்ப்பு பெற வேண்டும். சரி, இல்லை என்றால் அமையவில்லையா, மனைவி தர்ம செய்வதற்கு தடையாக இருக்கிறாள், விருந்து உபசரிப்பதற்கு தடையாக இருக்கிறாள், தன் தாய் தந்தைக்கு உதவி செய்ய மறுக்கிறாள், உடன் பிறந்தவருக்கு உதவி செய்ய மறுக்கிறாள், அது குடும்பத்தில் பிரச்சனை பண்ணுகிறார் என்றால் எனக்கு என்ன என்றான். எவ்வாறு பட்டாயினும் மாத 20 அல்லது 4 அன்னதானம் செய்தால் மனைவி மாற்றம் அடைவாள், அவள் உடன்படுவாள். புண்ணியத்தை கொண்டுதான் எதையும் செய்ய முடியும். அன்னதானம் செய்ய தர்மகாரியம் செய்வதற்கு தடையாக இருக்கின்ற மனைவி நாம் செய்த பாவத்தின் சின்னம் என்று நினைக்க வேண்டும். அதை உடைத்திருவதற்கு என்ன நான் சரி, அவள் சமைத்து தரமாட்டாள், கடையில் வாங்கி தரலாம், ஹோட்டலில் வாங்கி கொடுத்து 10 பேருக்கு தயிர் சாதம் புளி சாதமும் வாங்கி கொடுத்து 10 பேர் அன்னதானம் செய்யலாம். 10 வாரம் செய்தால் மனைவி தானே அமைந்து விடுவாள், தானே மனமாற்றம் அடையும். மனைவி சமைத்து விட்டால் புண்ணியம்தான். ஆக இந்த வாய்ப்பை பெற வேண்டும். இப்போ இந்த வாய்ப்பை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஒன்று தியானம் செய்ய வேண்டும். இப்போ நான் சொல்லப்பட்ட ஞானிகள் சொன்னேன். அகத்தீசர், மாணிக்கவாசர், ஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், பதஞ்சலி, ராமலிங்க சாமிகள், இது போன்ற பொதுப்பெரு ஞானிகளை நாமத்தை செய்யணும். இவெல்லாம் புண்ணியவான்கள். புண்ணியங்கள் நாமத்தை சொல்லும்போது அவர்களுக்கு செல்வனை பிறகுதான் செய்யும். அன்னதானம் செய்தால் அன்னதானமும் புண்ணியம் செய்கிற மக்களுக்கு, புண்ணியமும் அருள்பலம் உள்ள மக்கள் தான் எந்த துன்பம் வந்தாலும் உடை தெரியும் வல்லமை பெறுகிறார்கள். துன்பம் வரதான் செய்யும். நான் ஒரு ஜென்மம் எடுத்திருக்கிறோம். 7 கடல் மணலை அடைவிடன் அதிகம் எண்ணத்திடர் பிறவி அவதாரனர். ஆற்று மணல் என்னாலும் இல்லை, நம்ம பிறவி எண்ண முடியும், அந்த அளவுக்கு பிறவி எடுத்திருப்போம். அத்தனை பிறவிகளும் சில பாவம் செய்திருப்போம், புண்ணியம் செய்திருப்போம். அப்போ அந்த பாவத்தை தீர்ப்பதற்கு என்ன உபாயம்? அப்போ அந்த பாவத்தை தீர்ப்பதற்கு இதுதான் உபாயம், அன்னதானம் தான். அப்போ நம்ம இப்போ பாவங்கள் என்ன செய்யும்? பல பிரச்சனைகள் வரதான் செய்யும். வறுமையாக இருக்கும், கடன் சுமையாக மாறும், உத்தியோகத்துக்கு பிரச்சனை உண்டாக்கும், உடம்பு நோய் வரும், இன்னும் பல பிரச்சனை உண்டாக்கும், சகோதரர்கள் பிரச்சனை உண்டாக்கும், அது தீராத வழக்குகள் உண்டாகும். தேவையில்லாமல் ஒருத்தன் வழக்கு தொட்டிருப்பான். அப்போ எல்லாம் உடைச்சிடுவதற்கு அன்னதானம் தான். அதான் ராமலிங்க சாமிகள் ஜீவகாரணி ஒழுக்கம் வகுத்தார். மாத 20 அன்னதானம் செய்கிறவர்களுக்கு எல்லா நன்மையும் உண்டாகும், முன் செய்த பாவங்கள் தீரும். அப்போதான் கடவுள் ஆசி பெற முடியும். தியானம் செய்து பழக வேண்டும் அவன். சரி, ஒரு 10 நிமிஷம் உட்காந்து நாமத்தை சொல்கிறோம். போவோம் அகத்தீஸ்வரர் திருவடிகள் போற்றி அகத்தீஸ்வரர். இந்த சங்கத்துக்கு அகத்தீஸ்வரர் திருவடியை போட்டுன்னு சொல்லும்போது காப்பான கருவரார் போகநாதர் கருணையுள்ள அகத்தீஸ்வரர் சொன்னார். ரோமரிஷி சொல்லும்போது காப்பான கருவரார் போகநாதர்னார். ஒருவனுக்கு காப்பாக இருப்பது, ஞான வாழ்க்கைக்கு காப்பாக இருப்பது கரூர் முனிவர் தான். இப்போ ஒருத்தன் ஞான சித்தி பெறுவன் என்றால் கரூர் முனிவர் நாமத்தை சொல்லணும். காப்பான கருவரார் அவள் அப்போ ஞானத்துக்கு துணையாக இருப்பார். காப்பான கருவரார் போகநாதர். போகர் திருமூலவர் சீடன், காலாங்கிநாதர் சீடன், திருமூலவர் சீடன் காலாங்கிநாதர், காலாங்கிநாதர் சீடன் போகர், போக மகர்ஷி சீடன் கொங்கண மகர்ஷி. அப்போ காப்பான கருவரார் போகநாதர், கருணையுள்ள அகத்தீஸ்வரர் சட்டைநாதர். ஏன் அவருக்கு மட்டும் கருணையுள்ள அகத்தீஸ்வரன் சொன்னேன்? இந்த உலகத்தை ஞானம் அடைவதற்கு துணையாக இருப்பதுக்கு அகத்தியஸ்தான். அகத்தீஸ்வர நாமத்தை சொல்லாவிட்டால் ஒருவன் எளிதில் ஞானம் பெற முடியாது. என்ன காரணம்னா மிகப்பெரிய கருணை உள்ளவர், கருணையுள்ள அகத்தீஸ்வரர் சொன்னார். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றி அகத்தீசாய நம என்று சொன்னால் அற்கனமே அவன் சார்ந்திருந்து அவன் செய்த பாவத்தை எல்லாம் நீக்கக்கூடிய வல்லமை உள்ளவர். ஏன்னா தொடர்ந்து சொல்லிட்டு வரான். ஓம் அகத்தியர், ஓம் அகத்தியர், ஓம் அகத்தீசாய நம, ஓம் அகத்தீசாய நம, ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றின்னு சொல்கிறான். பிரச்சனை என்னன்னு கேட்குறாரு. எல்லார்த்த என்ன கேட்பான்? இந்த கடன் சுமை இருக்கு ஐயா, இந்த மாதிரி மனைவிக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு உடம்பு சரியில்லை, அண்ணா தம்பிக்குள்ள பிரச்சனை இருக்குது, உத்தியோகத்து பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் தீர்க்கணும்னு சொன்னால் அது தீர்த்து வைப்பார். இது ஒரு சாதாரண விஷயம். கடன் சுமை தீர்ப்பது, உடல் நோய் தீர்ப்பது, சகோதர பிரச்சனை தீர்ப்பது, வழக்குகள் தீர்ப்பது,
இதெல்லாம் போகிற போக்கில் உத்தியோகத்தை பிரச்சனை தீர்ப்பெல்லாம் போகிற போக்கு செய்வார். அப்போ இதுக்கு மட்டும் அவர் இருக்கிறார், இதை மட்டுமா கேட்கறார்? இதையும் கேட்கணும். இதையும் கேட்டு அடியனுக்கு ஞான சித்தி கேட்டும், அதுக்கு ஒரு அறிவும் பரிபக்குவம்னு கேட்டுக்கணும். அப்போ அடியனுக்கு ஞான சித்திக்கு வரும் பரிபக்குவம்னு சொல்லுவோம். ஞான சித்திக்கிறதுக்கு என்ன வேண்டும்? புண்ணிய பலம் இல்லாமல் முடியுமா? புண்ணிய பலம். அதுக்கு தான் ஜீவகாரண்ய ஒழுக்கம் ராமலிங்க சாமி சொன்னார். ஒருவனை உயர்த்துவது ஜீவகாரண்யம் தான். ஜீவகாரண்யம் என்பது பசியாட்டி வித்தல். அப்போ அது பசியாட்டக்கூடிய எண்ணம் உள்ளவன் புலால் உண்ணுவானோ? 2 ஒரு மாதம் 20 அல்லது 4 ஒரு கண்ணதானம் செய்தவன் தொடர்ந்து புலால் உண்ண மாட்டான். எங்களுக்கு தெரியும். அது ராமலிங்க சாமிக்கு தெரியும். மாதம் 5 கண்ணதானம் செய்தவன் புலால் உண்ணுகின்ற பழக்கத்தின் விடுபடுவான். ஏனென்றால் ஒரு உயிரை கொன்று அந்த உடம்பை சுவைப்பவர்கள் வினை சூழும். உணவால் பாவம் சொல்லும், உண்பதால் பாவம் வரும். அந்த உண்ணுவதால் பாவம் வருவதை உடைத்தெறியும் ஆற்றல் அன்னதானத்தான் உண்டு. மாதம் 5 ஓரிருவருக்கு அல்லது 3 4 5 அன்னதானம் செய்வருக்கு நிச்சயம் புலால் உண்ணுகின்ற பழக்கத்தை விடுபடுவார். கசந்து போகும் அந்த பழக்கத்தை விடுபடுவார்கள். கருணை வந்து விடும் அவர்களுக்கு. அதான் ஜீவகாரண்ய ஒழுக்கத்தை உருவாக்கினார். இதான் அடிப்படையினார். இதை மேற்கொண்டவன் நிச்சயமாக புலால் உண்ண மாட்டான். ஐயோ, நாம் செய்வது பாவம், உணவுனால் குற்றம் வந்து விட்டது. ஏன்னா உணவுலேயே பாவம். பசிக்கு சாப்பிட்றான், அதுவே பாவம். அப்போ ஒரு உயிரை ஒரு கோழி ஆடு மீனை அறுத்து சாப்பிட்டேன், உணவுலேயே பாவம். உணவு சாப்பிட்ற பாவம் தானே ஆகும். இதுக்கு என்ன எவ்வாயின்னா, அவர் சொன்னால் முன் செய்த வினையின் காரணமாக சுவைத்து சாப்பிடுகிறார். அதை இல்லை, அது அவர் சொன்னால் ஈடுபடாது. என்ன உபாயம்னா, போர் 5000 பேர் அன்னதானம் செய்யணும். சரி, இதுக்கு என்ன உபாயம்னா, காலையில் வந்து ஜீவகாரண்ய தலைவன் அகத்தீசன், ஞானிகள் அத்தனை பேரும் ஜீவகாரண்ய தலைவர் தான். யாருமே கருணை இல்லாமல் ஞானியாக்க முடியாது. கருணை இல்லாதவர்களுக்கு ஞான வாழ்வு சித்திக்க முடியாது. கருணை இல்லை என்றால் வாசி வசப்படாது. அப்போ கருணை இல்லை என்றால் தேக சுத்தி ஏற்படாது, காமதேகம் விடுபடாது. பொருளாதார காமதேகம் விடுபடுவதற்கு ஜீவகாரண்யம் தான் துணையாக இருக்கும். அப்போ இந்த அன்னதானம் செய்வதனால் என்ன ஏற்படும்? அது இப்போ அந்த குணக்கேடெல்லாம் நீங்கிவிடும். புண்ணியம் செய்யதான் இந்த கொடிய நோய்களாக தீரும். இப்போ அகத்தீச நாமம் சொல்லுகிறோம், எல்லாம் புண்ணியவான்கள் அல்லவா? இப்போ அகத்தீச நாமமும் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், பதஞ்சலி, அருணகிரிநாதன், ராமலிங்க சாமிகள், பெரிய பெரிய ஞானிகளை சொல்லும்போது இயல்பாகவே எல்லா குணக்கேடுகளும் நீங்கும். அன்னதானம் செய்தால் இன்னும் நல்லது. இது அருள்பலம் உண்டாக்கும். அருள் என்பது என்ன? சிறந்த அறிவு. அருள் என்பது சிறந்த அறிவு. அப்போ அந்த அறிவு மென்மையாக இருக்க வேண்டும். ஒருவன் தயசந்தி இல்லாத இருக்கிறான், அதுக்கு என்ன என்ன? தயசந்தி இல்லாதவனை மாற்றும் ஆற்றல் நாமஜபத்தாலும் அன்னதானத்தால் தான் இந்த தயசந்தியை உருவாக்கும். ஜீவகாரணியை உருவாக்குவது அன்னதானம் தான். இப்போ ஜீவகாரணி உள்ளவன் ஜீவதை உள்ளவனாக இருக்கிறான் என்றால் அதுக்கு புண்ணியம் செய்யாமல் ஒருவனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது. அப்போ புண்ணியம் செய்வதற்கு வாய்ப்பு தருவது நாம ஜபமும் அன்னதானமும் தான். அப்போ சைவத்தில் உணவில் சைவம், உணவில் தூய்மை, உள்ளத்தில் தூய்மை வரும். உள்ள தூய்மை எப்போ வரும்? அது அன்னதானத்தினாலும் நாம ஜபத்தால் வரும். நம்ம வணங்குகின்றவன் யார்? தூய்மையானவர்கள். அந்த தூய்மையானவர்களை வணங்காமல் நமக்கு தூய்மை வராது. மன தூய்மை வினை தூய்மை இரண்டும் இனம் தூய்மை துவாவரணா வள்ளுவன். மன தூய்மை வினை தூய்மை இரண்டும் இனம் தூய்மை துவாவரணா பற்றுக்கோடுன்னு சொல்றது. மன தூய்மை எப்போ வரும்? மன தூய்மை வினை தூய்மை. செய்யக்கூடிய காரியம் உயர்ந்த காரியம். மனசும் தூய்மை, செய்யக்கூடிய காரியமும் உயர்ந்த காரியம். இவ்விரண்டும் இனம் தூய்மை துவாவரணா. நம்ம சார்ந்திருக்க மக்களுடைய கருணையாக தான் வரணும். இப்போ தினம் நாமஜபம் செய்கிறோம். தினம் நாமஜபம் செய்யும் போது நாம் சார்ந்திருப்பவர்கள் உயர்ந்தவர்கள், தூயவர்கள். அவரோடு நெருங்கி பழக அவர் நாமத்தை சொல்ல நம்ம விட்டு பிரிய மாட்டார்கள். நம்ம விட்டு பிரியாது இருந்துகிட்டே இருப்பார்கள். நம்மை பக்குவப்படுத்துவார்கள். இப்போ மன தூய்மையாகும். மன தூய்மை உள்ளவர்கள் தான் செய்யக்கூடிய காரியம் சிறப்பு நல்ல காரியம் செய்வார்கள். மன தூய்மை வினை தூய்மை இரண்டும் இனம் தூய்மை துவா வரும். துவாவுன்னா பற்றுக்கூடாது, அவருடைய கருணையால் வரும்னு அர்த்தம். இப்போ அவர்கள் என்ன செய்ய என்ன ஏற்படும்? நல்ல மனம் வரும், நல்ல பணமும் வரும். நல்ல மனம் இல்லை வந்துட்டு நல்ல பணம் எல்லாம் போகாது. அவனுக்கு வறுமை இருக்க முடியுமா? பெரியவங்க கொஞ்சம் ஆசிப்பட்டவனுக்கு வறுமை வருமா? சில சமயத்தை வரும், முன் செய்த என்ன காரணமாக வரும். அந்த வறுமையெல்லாம் பொடிபட்டு போகும். இப்போ செல்வம் பெருகும். அகத்தீசனை வணங்கினா செல்வம் பெருகும், மன தூய்மை வரும், செய்யக்கூடிய செயலும் சிறப்பாக இருக்கும். அப்போ இரண்டும் சிறப்பாக இருக்கு. என்ன வேணும்னு கேட்டான், சார்ந்திருப்பவர்கள் தினம் வராது, ஞானிகள் சார்ந்திருக்க வேண்டும். ஞானிகள் சார்ந்து இருந்தால் தான் இந்த வாய்ப்பு கிடைக்கும்.
அப்போ தினம் ஒரு 10 நிமிஷம் உட்காந்து நாம செய்யணும். இல்லையா அப்படி தேவையில்லை, வாய்ப்பு இல்லை. அப்போ பஸ்ஸில் போகிறப்ப அகத்தீஸ்வரன் போகிற பார்த்துக்கிட்டே இருப்பார் அவர். சரி, பிள்ளைக்கு நேரம் இல்லை, பாவம், இப்போ பூஜை செய்ய நேரம் இல்லை, குற்றம் இல்லை, கடமை செய்துக்கிறான். அதே சமயத்தில் நான் நாமத்தை சொல்லுகிறான். இது நாமத்தை சொல்வதற்கு என்ன தடை இருக்க முடியும்? பஸ்ஸில் போகும்போது, வரும்போது, நடக்கும்போது பொய்யோ நாமத்தை சொல்லிகிட்டே போயிட்டு இருக்கிறான். அந்த பூஜை அதிகமாக அதுதான் ரொம்ப அளவுலாம் மகிழ்ச்சி அடைய வராம அகத்தீசர். உட்காந்து பூஜை செய்ய நேரம் இல்லை. காலமாக 4 மணிக்கு எந்திரிக்கணும், குளிக்கணும், எடுத்துக்கிட்டு ஆஃபீஸ் போகணும், உடனே டவுன் பஸ்ஸை பிடிச்சி போகணும். வேறு நேரமே இல்லை அவருக்கு. நேரமே இல்லாத போது என்ன செய்வான்னா அதை பார்க்குற ராசன், ஐயோ பாவம், நேரம் வாய்ப்பு இல்லை அவருக்கு, இவர்களுக்கு நேரம் இல்லை, நம்ம பூஜை செய்ய நினைச்சாலும் வாய்ப்பு இல்லை, அப்படியே பார்க்குறார். முச்சரி வினையின் காரணமாக பூஜை செய்ய நேரமோ அது வாய்ப்பு அமையவில்லை. காம 4 மணிக்கு எந்திரிச்சு இப்போ குளிச்சுட்டு இப்போ இது சாப்பாடு எடுத்துக்கிட்டு பஸ்ஸுக்கு போகணும். 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் பஸ்ஸுக்கு போய் தான் வேலைக்கு போகணும். அப்போ வினையின் செய்த வினையின் அது ஒரு குற்றம், அது ஒரு வகையான ஒரு பலகீனம் தான். அப்போ ஆசானம் பார்க்குறார். அந்த சமயத்தில் என்ன செய்கிறான்? பஸ்ஸில் போகும்போது அகத்தீஸ்வரான்னு சொல்கிறான். அந்த பூஜையை ஏற்றுக்கொள் டபுளுக்கு பண்ணாக அது அந்த பூஜையை மிகப்பெரிய பூஜையாக ஆசனை ஏற்றுக்கொள்வான். இந்த அளவுக்கு வாய்ப்பில்லை என்றாலும் நாம் நாமத்தை சொல்லுகிறான். ஒரு முறை சொன்னால் போதும். ஒரு முறை அகத்தீசா என்று சொன்னால் அது 1000 நன்மை தரும்னா. அப்பேற்பட்ட வல்லமை ஆசான் அகத்தீசருக்கு உண்டு. அகத்தியமாரிசி நமா என்று ஓதினார். அகத்தியரே பெரும்போற்றோர் அணிந்தோர் ஆவார் என்று பூஜன மகரிஷி சொல்வார். அப்போ அந்த பூஜை ஏற்றுக்கொள்ளப்படுது. அந்த பூஜை ஏற்று அருள் செய்கிறார். அப்போ ஏன் ஐயா தினம் பூஜை செய்யணும்னு கேட்டான். நோயில்லா வாழ்வு வேணும் அல்லவா? வாழ்க்கையில் பல பிரச்சனை வரதான் செய்யும். அப்போ அதான் அகத்தீச நாமத்தை சொன்னால் மரணமில்லா பெருவாழ்வே கைவிடும். அகத்தீச நாமத்தை சொன்னால் தொடர்ந்து வருகின்ற பிறவியை வெல்லலாம். இனி மறுபடி கருப்பைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. மரணமில்லா பெருவாழ் பெறலாம் ஆசாநாமத்தை சொன்னால். இப்போ பக்தி செலுத்தினால்தான். பக்தி செலுத்த நேரம் இல்லையே, மன உளைச்சல்னா எவ்வளோ 5 நிமிஷத்தோட நாமத்தை சொல்ல முடியும். 5 முறை 12 முறை நாமத்தை சொல்ல முடியல. படுக்கும்போது ஓம் அகத்தீஸ்வரா ஓம் அகத்தீசா அகத்தீஸ்வரா ஓம் அகத்தீசா நமன்னு சொல்லலாம். நமன்னு சொல்லுது நான் என்பது இந்த உந்திகமலம் கீழ்ப்பகுதி, நான் மா என்பது உந்திகமலம், அது மந்திரம். வேண்டாயா அதெல்லாம் உண்டு. அகத்தீஸ்வரா 12 முறை ஓம் அகத்தீஸ்வரான்னு சொல்லி ஓம் அகத்தீஸ்வரான்னு 12 முறை சொல்லிட்டு படுக்கலாம். இதுக்கு ஒரு நேரம் தேவையில்லை. எந்திரிக்கும் போது 12 முறை அகத்தீசா நாம சொல்லணும். இதை மறந்து விட்டால் குற்றமாக இருக்கிறதுன்னு நாங்கள் என்ன செய்வோம், அந்த காலத்தில் ஒரு கோடு ஒன்று செவுத்தில் போட்டிருப்போம் சுண்ணாம்பு சீரில், அது பார்ப்போம். உட்காந்து ஒரு 12 முறை எந்திரிச்சு அது 12 முறை நாமத்தை சொல்ல எந்திரிப்போம். இப்போ 12 முறை நாமத்தை சொல்றதுக்கு 12 முறை ஓம் அகத்தீஸ்வரர் நாமத்தை சொல்லிட்டு சொல்லாவிட்டால் அது கூட நேரமாக இல்லாமல் போயிடும். 12 முறை நாமத்தை சொல்லணும். ஒரு முறை சொன்னாலே 1000 கோடி நன்மை, 1000 கோடி நன்மை உண்டாகும். 12 முறை நாமத்தை சொல்லி இப்போ எந்திரிக்கிறான். ஆனால் அது மட்டும் மறக்காமல் இருக்கணும். சரி, இல்லாதான் ஆச்சியா, நான் குடும்பத்தில் இருந்தானே, அவருக்கு தெரியாது, அவர் லோகாமுத்திரை, அவர் மனைவி தான், அவர் மனைவி லோகாமுத்திரை. வசிஷ்டருக்கு அருந்ததின்னு பேர். அருந்ததி துணைவியார். எல்லா ஞானிகளும் மனைவி இருந்தவங்க மனைவியோடு தான் இருந்திருக்காங்க. அவருக்கு தெரியும், அவருக்கெல்லாம் எல்லாமே அவருக்கு தெரியும். அதனால குடும்பத்தில் இருக்கமே, நம்ம எப்படி இருந்தோமே நம்ம எப்படி நாமத்தை சொல்ல நினைக்காது, அது தெரியும் அவருக்கு. அவர் நாமத்தை சொல்வதுதான் முக்கியமே தவிர இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா உடலுக்கு தெரிஞ்சவங்களா அவங்க உடலுக்கு தெரியும் அவங்களுக்கு. அது இயல்பு தான் தெரியும், இயல்பு தான் என்பது அவங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த பூஜை ஏற்றுக்கிறார். காலையில் நாமத்தை சொல்லி தான் எந்திரிக்கணும். மறந்து விட்டால் பிரச்சனை வரப்போகுதுன்னு அர்த்தம். எந்த எல்லாத்தானா இருந்தாலும் சரி, யோகியாக இருந்தாலும் சரி, ஞானியாக இருந்தாலும் சரி, பக்தனாக இருந்தாலும் சரி, காலை எழும்போதே நாமத்தை சொல்லாமல் எந்திரிக்கிற அண்ணன் நாங்களே எந்திரிச்ச உடனே காலை எழுந்திருக்கும் போதே சாஸ்திரம் விழுந்து வணங்குவோம். சாஸ்திரம் விழுந்து வணங்கி தான் எந்திரிப்போம். சாஸ்திரம் விழுந்து வணங்கி தான் மற்ற காரியத்தை பார்ப்போம். 5 நிமிஷம் ஒரு 3 நிமிஷம் நாமத்தை சொல்லுவோம். சொல்லி கடமை செய்வோம். அப்போ ஒரு நிமிஷம் நாம சொல்கிறோம், எந்திரிச்சிக்கும் போது சொல்கிறோம். அதே சமயத்தில் பல பிரச்சனை இருக்கே. அப்போ காலையில் கடன் சும்மா வருமே, அது கடன் சும்மா வருவானே பரட்டு என்ன செய்ய முடிக்கிட்டோனால, ஏன் முடிக்கிட்டோனாவே நாம சொல்கிறோம். கடன் சும்மா நிற்குவாங்க. சரி நாம சொல்லாமல் கவலைப்பட்ட மட்டும் விடுவானா ஒன்று. நேற்று காலம்பு 6-7 மணிக்கு ஒருத்தன் வந்துடுவானே, என்ன செய்வான். அகத்திய சாமி சொல்கிறது தரையாக இருக்குமா? அதுக்கு வரட்டுமே, வந்து தான் பார்க்கட்டுமே. கடன் வரதான் செய்யும், பிரச்சனை வரதான் செய்யும். 10-12 முறை நாம சொல்வதற்கு தடையாக இருக்குமோ அதெல்லாம். கடன் வரட்டு 9 மணிக்கு ஒருத்தவங்க வர்றான், கடன் கேட்க போகிறான்னு தெரியும் எனக்கு. அதுக்காக 12 முறை நாம சொல்லாமல் இருக்க முடியுமா? சொன்னால் கடன் என்ன ஆகும்? அந்த பிரச்சனைகள் தீரும். நாம சொல்லும்போது கடன் சுமை தீரும். அப்போ நாம சொல்கிறோம் இப்படி இதெல்லாம் இப்படி தொடர்ந்து ஒரு 12 வருஷம் சொல்லிட்டு வரணும். இப்படி சொல்லும்போது கடன் சுமை தீரும், உடல் ஆரோக்கியம் உண்டாகும், எல்லா பிரச்சனையும் தரும், ஞானத்துக்குரிய அறிவும் வரும். ஆனால் கேட்கணும்.
அடியனுக்கு ஞானத்துக்குரிய அறிவும் பறிவுக்குன்னு கேட்டால் தான் தருவாங்க. அது எல்லாரும் கேட்க மாட்டாங்க, சொல்லணும். எல்லார்த்தானும் கேட்கலாம். எல்லார்த்தானுக்கு அந்த வாய்ப்பு அதிகமாக இருக்குது. என்ன காரணம்னா, துறவத்தானுக்கு அடுத்த நேரத்துக்கு எந்த யாரா சோறு கொடுப்பான்னு ஏங்கிட்டு இருப்பான். இந்த பிச்சை எடுக்கிறவன் காலையில் சாப்பிடும்போது மத்தியானம் சாப்பாட்டுக்கு கவலைப்படுவான். மத்தியானம் யார் சோறு போடுவான்னு ஏங்கிட்டு இருப்பான். இல்லாதத்தானுக்கு நிச்சயம் உணவு இருக்கும். காலையில் உணவு தருவாள் மனைவி, மத்தியானத்துக்கு உணவு தருவாள், இரவுக்கு உணவு நிச்சயம் உண்டு. இந்த உணவு போட்டு கவலையே பட மாட்டான் எல்லாரத்தான். இந்த காவி கட்டினவன் என்ன செய்வான், பிச்சை எடுப்பவன் காலையில் சாப்பிடும் போதே மத்தியானத்துக்கு யார் சோறு போடுவான், என்ன செய்வன் இயங்குவான். ஆக அது அந்த பூஜை செய்கிறவனுக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். அப்போ குடும்பஸ்தனுக்கு தான் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. உணவுக்கு உத்தரவாதம் கிடைக்குது. யார் உணவுக்கு உத்தரவாதம் கிடைக்குதோ அவன் நிச்சயமாக கவலையிட்டு இருப்பான். அடுத்த நேருக்கு உணவுக்கு எங்கே போகுதுன்னு இயங்கினால் அவன் நிச்சயமாக அவன் இந்த ஜென்மத்துக்கு கடத்திட முடியாது. அதான் மனைவி அவசியம். ஒரு இல்லாதானுக்கு ஒரு மனிதனுக்கு துணை அவசியம். அப்படி இதை சரியா துறவு அப்படி சொன்னால் இது துறவு மேற்கொண்டு யாருன்னு கேட்டான். அது அடுத்த அதுக்கு வகை இருக்குது. ரொம்ப மிக்க புண்ணியம் செய்த மக்களுக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். அப்போ புண்ணியத்தை தேடு இருக்கணும். மனைவி இருந்தால்தான், குடும்பம் இருந்தால்தான் ஒரு வெகு விரைவில் இந்த ஜென்மத்தை கடத்திடலாம். உணவுக்கு உத்தரவாதம் வேணும். அடுத்த நேரம் உணவுக்கு எங்கே போகுதுன்னு இயங்கினால் என்ன ஆகும், அவனை பூஜை செய்ய முடியுமா? அப்போ அவனுக்கு உணவுக்கு உத்தரவாதம் கிடைக்குது. அப்போ உணவுக்கு உத்தரவாதம் கிடைக்கிறதுக்கு யார் வேணும்? தினம் பூஜை செய்தால் தான் ஒருவனுக்கு 3 நேரம் உணவு கிடைக்கும். அது சுவையான உணவு கிடைக்கணும். சுவையான உணவு சாப்பிட்டா ஜீரணம் ஆகணும்லவா? உணவு கிடைக்குது, சாப்பிட்டோம், ஜீரணம் ஆகணும்லவா? ஜீரணம் ஆகிறதுக்கு ஆசி இல்லை. நாமத்தை சொல்ல தான் ஒரு ஜீரணமாகும். அறுசுவை கிடைப்பதற்கும் புண்ணியம் இருக்கணும். அதை தான் விரும்புகின்ற உணவாக இருக்க வேண்டும். காலையில் இட்லியும் கிழமை இட்லி வேணும், சட்னி சாம்பார் வேணும், குருமா வேணும். அதை நான் விரும்புகிறான், கிடைக்கணுமில்ல. சரி சாப்பிட்றான், வயிற்றுக்கு ஒத்துக்கணுமில்ல, அது ஜீரணம் ஆகணுமில்லவா? நம்ம சாப்பிட ஆசைப்படலாம். ஒரு 4 இட்லி சாப்பிட்டு குருமா ஊற்றி சாப்பிட்ணும், தக்காளி சட்னி, வெங்காய சட்னி, குருமா ஊற்றி சாப்பிட்டு நினைக்கலாம், ஜீரணம் ஆகணும்லவா? அப்போ உண்ணுகின்ற உணவு, சுவையான உணவு கிடைக்குது, முன் செய்த நல்வினை காரணமாக ஜீரணமாகுது. அதை விட இப்போ நல்ல ஒரு நல்வினை காரணமாக, நல்ல வினை இருந்தால் தான் அறுசுவை கிடைக்கும். அது ஜீரணமாகிறதுக்கு நல்வினை இருக்க வேண்டும். இதுக்கு என்ன வேண்டும்? ஆசான் தயவு இருக்க வேண்டும். ஏன்னா நாம செய்யறதான் தான் ஒருவனுக்கு அறுசுவை கிடைக்கும். கிடைக்கிற உணவு சாப்பிட்டாலும் ஜீரணமாக வேண்டும். தடைபடாத உணவு கிடைக்க வேண்டும். அது நன்றாக அது சுவையான உணவு கிடைக்க வேண்டும், நன்றாக ஜீரணமாக வேண்டும். இந்த உணவுக்கு உத்தரவாதம் உள்ளவன் புண்ணியவானே. அடுத்த நேருக்கு உணவுக்கு என்ன செய்வோம் இறங்குகின்றவன் முன் செய்த வினைப்பயனது. தக்க நேரத்தில் உணவு கிடைக்காவிட்டால் முன் செய்த வினைப்பயன். நாம் செய்த பாவம் பாவத்தின் காரணமாக உணவு காத்துட்டு இருக்கு. நமக்காக உணவு காத்திருக்கணும், உணவுக்காக நம்ம காத்துட்டு இருக்கக்கூடாது. அப்போ இல்லறத்தானுக்கு உணவுக்கு உத்தரவாதம் கிடைக்குது. யார் தெய்வனாலே? மனைவின் தெய்வனாலே. மனைவி நல்ல பண்புள்ள அமைந்தது என்ன காரணம்னு கேட்டான். நல்வினை இருந்துச்சு, நல்லா அமைஞ்சிருக்குது. இல்லைன்னா அமையுமா? ஒருவனுக்கு மனைவி அமையதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. நல்வினை இல்லை என்றால் தயசத்தை உழவாள். நல்வினை இருந்தால்தான் ஒருவனுக்கு நல்ல மனைவி அமைவாள். அது தர்மம் செய்வதற்கு துணையாக இருக்கிறார் என்றால், தர்மம் செய்வதற்கு துணையாக இருக்கிற ஒரு மனைவி அமைந்தால் அதுக்கு நிகரான புண்ணியமே இருக்க முடியாது. அவன் புண்ணியம் செய்தவன். அன்னதானத்துக்கு உதவி செய்கிறவள் நிச்சயம் இருந்து உபசரிப்பாள். நிச்சயம் தன்னை சார்ந்தவருக்கு பாதுகாவலாக இருப்பாள். அவள் ஜென்மத்தை கிடைத்திட்ட துணையாக இருப்பவள் மனைவிதான். அப்போ இல்லாதத்தானுக்கு இந்த வாய்ப்பு நல்லபடி அமையுது. காலையில் எந்திரிக்கிறான், இது குளிக்கிறான். 6 மணிக்கு காலையில் 4 மணிக்கு வந்து 5 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு கிளம்பி ஒரு 10 நிமிஷம் உட்காந்து தியானம் செய்கிறான். அது உணவு தர ஏதோ ஒரு உணவு, பசிக்கு உணவு. ஆக உணவுக்கு உத்தரவாதம் கிடைக்குது. ஏன்னா கடைசி வரும் உணவு சாப்பிட்டாகணும். ஒரு மனுஷன் 1 லட்சம் நேரமாவது சாப்பிட்டாகணும். அப்போ உணவுக்கு உத்தரவாதம் கிடைச்சிருக்கு. தியானம் செய்வதுக்கு இடம் கிடைச்சிருக்கு. ஆசான் அகசியத்தின் திருவடி கிடைச்சிருக்கு. பூஜை செய்தால் யாரத்தை பூஜை செய்யணும்? செத்தவனை பூஜை செய்ய முடியுமா? செத்தவனை பூஜை செய்ய என்ன ஆகும்? செத்து பிறக்கின்ற தெய்வத்தை பிறகு முத்து இல்லைன்னு சொன்னேன். இப்போ நான் சொல்லப்பட்டது அகத்தீஸ்வரர், மாணிக்கவாசன், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், பதஞ்சலி, அருணகிரிநாதன், ராமலிங்க சபையில் முற்றுப்பெற்ற முனிவர்கள். போற்றினால் அவர்களை புகட்ட வேண்டும், புகழ்ந்தால் அவர்களை புகழ வேண்டும், வணங்கினால் அவர்களை வணங்க வேண்டும், சொன்னால் அவர் நாமத்தை சொல்ல வேண்டும். அவர்கள் தான் நம்ம வினை தீர்ப்பார்கள், நமக்கு நல்லது செய்வார்கள், ஞானபால் தருவார்கள். அப்போதான் இந்த உடம்பை பற்றி அறிய முடியும். இப்போ ஞானிகளுக்கு இந்த உடம்பை ஆலயமாக மாற்றுவார்கள். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம் ஆலயினர். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம் ஆலயம். இந்த உடம்பு தான் ஆலயம். யாருக்கு? உடம்பை பற்றி அறிந்தவனுக்கு. இல்லைன்னா இந்த தேகமே நமக்கு இடையூறு செய்ய ஆரம்பிச்சிடும்.
பட்டணத்தார் சொன்னார், அற்புதமா இந்த உடல் ஆவி அடங்கும் முன்னே சர்க்குருவை போட்டி தவை பெற்று வாழ. அற்புதமா இந்த உடல் யாருக்கு? ஞானிகள் திருவடியை பூஜித்தால். பட்டணத்தாருக்கு அகத்தீஸ்வரர் தான் குரு, உலகத்துக்கு அவர் தான் குரு. இப்போ இந்த உலகத்தில் யாரை வணங்கினாலும் அது ஆசான் அகத்தீஸ்வரன் தான் போய் சேரும். 15 முனிவன் கும்பிட்டா சரி, அப்போ அகத்தீஸ்வரர் மகிழ்ச்சி அடைவார். ஏன்னா ஐயா 15 முனிவனை கும்பிட்டா உனக்கு என்னையாண்ணா? அவனையும் பிள்ளைதான்டா, என்னால் ஆசி பெற்றவன் தான். நான் வாசி நடத்தி கொடுத்தா அவன் ஞானம் சித்தி பெற்றுக்கிறான். இந்த உலகத்தில் ஞானி அத்தனை பேரும் என்னுடைய ஆசி பெற்றவன் தான். நான் வாசி நடத்தி கொடுத்தாதான் அவன் ஞானியாக முடியும். நீ 15 முனிவர் சொன்னாலும் அந்த பூஜை என்ன தான் சேரும். நீ அருணகிரிநாதன் சொன்னாலும் அந்த பூஜை என்ன தான் சேரும். நீ திருஞான சம்பந்தர் சொன்னாலும் அந்த பூஜை என்ன தான் சேரும். நான் வாசி நடத்தி கொடுத்துருக்கேன் அவனுக்கு. நான் அவனை சார்ந்து இருந்து தான் நான் அருள் செஞ்சுருக்கிறேன். நான் அருள் செய்யாமல் அவன் காமத்தை வெல்ல முடியாது. அவன் பிறகு வெல்ல முடியாது. நான் அருள் செய்தால் தான் அவன் பாவத்தை வெல்லுவான். நான் அருள் செய்தாலும் அவனுக்கு செல்வங்களை பிறகு செய்வேன். நான் அருள் செய்தாலும் அவனுக்கு சிறப்பறி உண்டாகும். நான் அருள் செய்யாவிட்டால் அவனுக்கு அவர் எந்த வாய்ப்புமே கிடையாது. ஆகவே நீ யாரை வாங்கினாலும் என்ன தான் சேருனார். அதான் என்னவே நீங்களுக்கு எனக்கு முன்னே எதிரி 300 ரூபா தாழ் வாழினார் திருமலை தேவர். இந்த உலகத்திற்கு ஒரு முறை ஓம் அகத்தீஸ்வரன் சொன்னார், ஓம் அகத்தீசாய நம்ம சொன்னால் எல்லா ஞானிகளும் சூழ்ந்துக்குவாங்க. அது 15 முனிவராக இருந்தாலும் சரி, அருணகிரிநாதனாக இருந்தாலும் சரி. இப்போ அது 15 முனிவனை வணங்கும் போது அகத்தீஸ்வரர் மகிழ்ச்சி அடைகிறார். நானும் அவனும் ஒன்றே. திருஞான சம்பந்தர் நந்தீஸ்வர் புஜன மகரிஷி தான். புஜன மகரிஷின்னு சொன்னாலும் நான் தான். நீ புஜன மகரிஷி வாசி நடத்துவது நான் தான். அப்படி காலங்கிநாதனுக்கு எல்லாருக்குமே திருமலை தேவனுக்கு வாசி நடத்தி நான் தான், காலநாதனுக்கு வாசி நடத்தி கொடுத்து நான் தான், போக மகரிஷிக்கு வாசி நடத்தி கொடுத்து நான் தான், கொங்கண மகரிஷிக்கு வாசி நடத்தி கொடுத்து நான் தான், பெருமைக்குரிய கோரக மகரிஷிக்கு வாசி நடத்தி கொடுத்துருக்கிறேன். வாசி நடத்தி கொடுத்தது மட்டுமில்லாமல் அவனை வஞ்சிக்கும் தேகத்தை வென்றிருக்கிறேன். அவனை தொடர்ந்து பிறவிக்கு காரணமாக காம தேகத்தை உடைத்திருந்திருக்கிறேன். அற்புதமா இந்த உடல் ஆவி அடங்கும் முன்னே, இந்த உடல் உடம்புனா இந்த உடம்பு, அற்புதமா இந்த உடல் ஆவி அடங்கும் முன்னே சர்க்குருவை போற்றி தவம் பெற்று வாழாமல். இந்த அற்புதமா இந்த உடல் யாருக்கு? ஞானிகளுக்கு. பட்டணத்தார் அந்த உடம்பு அற்புதமான உடம்பு அவர் கிடைச்சது. இந்த தேகம் அற்புதமான தேகம் அவருக்கு. யார்? அகத்தீஸ்வரர் பூஜை செஞ்சனால அற்புதமா இந்த உடல் ஆவி அடங்கும் முன்னே, அடங்கும் தெரியும். அப்போ தேகம் ஆவி அடங்குவதற்கு முன்னே, உயிர் போவதற்கு முன்னே சொன்னார், அற்புதமா இந்த உடல் ஆவி அடங்கும் முன்னே சர்க்குருவை போட்டு தவம் பெற்று வாழாமல். சர்க்குருவை போட்டவன் இப்ப நான் சொல்லப்பட்டெல்லாம் சர்க்குரு. பட்டணத்தார், பத்திரகிரி, திருஞான சம்பந்தர்லாம் பெரிய மகான்கள். அப்ப சர்க்குரு தவம் பெற்று வாழாமல் உற்பத்தி செம்பொன் உடமை பெறும் வாழ்வு நம்பி சர்ப்பத்தின் வாயில் தவளை போல் வாழ்ந்தனர். அப்ப என்ன சொல்றாரு? இதை நம்பாமல் சர்க்குரை போற்ற வேண்டும். இப்ப நான் என்ன செய்த 40 வருஷமா அகத்தீசன், நந்தீசன், திருமலை தேவன் எல்லாம் எழுதி வச்சிருப்போம். அகத்தீஸ் திருவடியில் போட்டி, நந்தீசன் திருவடியில் போட்டி, திருமலை திருவடியில் போட்டி, கரூர் திருவடி 4 மூலம் எழுதி வச்சிருப்போம். நான் தொண்டு செஞ்சேன். நான் புரிஞ்சுக்கிட்டோம் நம்ம என்ன செஞ்சோம், சரி பெரிய ஞானிகளை வணங்கணும், மற்றவங்களும் அந்த நிலை அடையணுங்கிறதுக்காக எல்லா இடத்துலையும் அதான் எழுதி வச்சிருக்கோம். இது 17 சித்திரை அன்னைக்கு ஒரு நோட்டீஸும் வெளியிட்டிருக்கிறோம். அப்போ அன்னைக்கு நம்ம எல்லாத்துக்கும் அந்த இது வாய்ப்பு கொடுத்தோம். இந்த தேகம் அற்புதமாக தேகம் மாற வேண்டும். அற்புதமாக இந்த உடல் ஆவி அடங்கும் முன்னே ஒரு இளமை இருக்கும்போதே செய்து கொள்ள வேண்டும். சரி, அப்போ இளமை இல்லையே, நமக்கு அந்த நம்ம செய்த பாவம் யார் நமக்கு சொல்லித்தரலையேன்னா குற்றம் இல்லை. 80 வயசுன்னு சொல்லலாம், 90 வயசுன்னு சொல்லலாம். சொல்லி வச்ச வீண் போகாதது. இந்த ஜென்மத்தை பாடுபட்டு வச்சு அடுத்த ஜென்மம் தானே நிற்காது. அந்த அளவுக்கு இந்த பூஜை மட்டும் கடைசிவரும் துணை நிற்கும். ஆகவே நாம் அதை சொல்வதனால அந்த வாய்ப்பு கிடைக்கும். அற்புதமாக இந்த உடல் ஆவி அடங்கும் முன்ன உயிர் அடங்கும் தெரியும். வருவதற்கு முன்னே செய்து கொள்ள வேண்டும். சர்க்குருவை போற்ற வேண்டும். ஞானிகளை புகழ்ந்து பேச வேண்டும். அப்படி பேசாமல் உற்பத்தி செம்பொன் உடைமை பெறு வாலிபன் நம்பி சர்ப்பத்தின் வாயில் தவளை போல ஆனார். பொருளாதாரத்தை நம்பிக்கிட்டு இருந்ததுக்காகும், பொருள் போட்டதுக்காகும். பொருள் வேணும். யாருக்கு பொருள் இல்லாமல் இருக்க முடியுமா? பொருள் எல்லாருக்கும் உலகம் இல்லை, அருள் எல்லாருக்கும் அவ்வுலகம் இல்லை, அவ்வுலகம் இல்லை ஆகி ஆங்கினார். பொருள் வேணும். எதுக்கு பொருள் வேணும்னா உணவு, உடை, இருப்பிடம் அத்தியாவசியம். தர்மகாரம் செய்வதற்கு பொருள் வேணும் அல்லவா? தர்மம் செய்ய நினைக்கலாம், பணம் வேணும் இல்லை, காசு இல்லாமல் செய்ய முடியுமா? அதுக்கு தான் ஆசான் ஆசி இருக்க வேண்டும். பார்த்து ஆசான் தயவு இல்லாமல் ஒருவனுக்கு செல்வ நெல் பெருகாது. செல்வ நெல் பெருகாமல் ஒருவனுக்கு தர்மகாரம் செய்ய முடியாது. அப்போ அவங்க என்ன செய்வாங்க, இந்த பூஜை செய்ய தான் ஒருவனுக்கு வறுமையில்லா வாழ்வு வரும், செல்வம் பெருகும், அன்னதானம் செய்யும். சரி, அன்னதானம் செய்ய வாய்ப்பே இல்லைன்னா மாதம் ஒரு ரூபா சொன்னார். மாதம் ஒரு ரூபா செய்ய முடியாது. தீர்மானம் தான் சொன்னார். எனக்கு ஒன்றுமே வசதி இல்லையே, பூஜை செய்ய இடமே இல்லைன்னார். எனக்கு பூ இல்லையே, அது இல்லையேன்னு கேட்டார். யாவருக்குமா இறைவருக்கு ஒரு பச்சைனார். ஒருத்தர் கேட்டான்,
எனக்கு நீங்கள் ஏதாச்சும் வசதி வாய்ப்பு இருக்குது, பூஜை செய்ய எனக்கு பூவு இல்லையே, பூஜை செய்யறதுக்கு இடம் இல்லையேன்னா ஒன்றும் இல்லை. எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய ஒன்று சொல்கிறேன் கேளுனார் திருமந்திரத்தில். யாவருக்குமா இறைவருக்கு ஒரு பச்சை என்னார். விஷ்ணு வணங்குறவன் துளசியை போட்டு வணங்குவான், துளசியை 4 துளசியை போட்டு பூஜை செய்வான். சிவனை வணங்குறவன் பில்வத்தை 4 தலையை போட்டு பூஜை செய்வான். இது போதுன்ட்டார். மல்லிகை புள்ளியோ ரோஜா புள்ளியோ மனோரஞ்சன் இல்லையோ எனக்கு கவலைப்படாதுன்னு அவசியமே இல்லை. இருந்தால் செய்யலாம். 2 அல்லது ஒரு விஷ்ணு வணங்குறவன் துளசியை போட்டு வணங்கலாம், சிவத்தை வணங்குறவன் நிலுவ தலையை போட்டு வணங்கலாம். அதையும் ஏற்றுக்கிறான் கடவுள். யாவருக்குமா இறைவருக்கு ஒரு பச்சை. ஒரு பச்சை என்னார். ஒரு பச்சை போதியா கடவுளுக்குன்னு நீ பூஜை அது தேவையில்லை. உனக்கு பூஜை செய்யணும் மலர்கள் கொண்டு தான் பூஜை செய்ய நினைக்கிற, அது அவசியம் இல்லை. ஒரு பச்சிலையை போட்டால் பூஜை செய்யலான்ட்டார். எல்லாருக்கும் போகலாம். அரசன் முதல் ஆண்டி வரும் செய்யலான்னார். யாவருக்குமா பசுவுக்கு வாயுருவினார். அப்போ எல்லோரும் ஆண்டி முதல் அரசன் வரை ஒரு பச்சிலையை போட்டு பூஜை செய்யலாம். மல்லிகைப்பூ ரோஜாப்பூ மனோரஞ்சன் அவசியம் இல்லை. ஒரு பச்சிலை போட்டு பூஜை செய்யலாம். கடவுள் அது பூஜை ஏற்றுக்கொள்றான். அடுத்தது யாவருக்கும் பசுவுக்கு வாயுருவினார். தமிழர் சொல்றான், முதுபெரும் தலைவன் சொல்றார், பசுவுக்கு ஒரு பிடிச்சபடி புல்லு கொடுனார். என்னையா யாரு அவங்க வீட்டு மாடுக்கு நான் புல்லு கொடுத்தா என்ன நினைப்பானார். பசுவை தெய்வமாக போற்ற வேண்டும், பசுவை தெய்வமாக போற்று. ஏனென்றால் தாய்ப்பால் இல்லாத குழந்தைகளை காப்பாற்றுவது பசுபால் தான். பசுவை தெய்வமாக போற்ற வேண்டும். அதான் அடுத்தது சொன்னார். கடவுள் பூஜைக்கு அடுத்தது பூஜை எதுன்னு கேட்டான். யாவருக்குமா ஒரு பச்சிலை. கடவுள் பூஜை செய்யறப்போ ஒரு பச்சிலை போட்டு பூஜை செஞ்சா போதும், நைவேத்தியமா அதே போதும். அதுக்கு அதே மலராக ஏற்றுக்கொள்வான் கடவுள். மருவு மறிகொழுந்து மல்லிகை மனோரஞ்சிதம் போன்று அது ரோஜா மலர்கள் போன்ற அவசியம் இல்லை. போட்டு தான் பூஜை செய்யணும் அவசியம் இல்லை. பச்சை போட்டவர் பூஜை செய்யலாம். அடுத்த பூஜை அடுத்து அறப்பணி எதுன்னு கேட்டான். யாவருக்கும் பசுக்குரு வாயுரை. ஒரு பசுமாட்டுக்கு ஒரு பிடிச்சபடி புல்லு கொடுன்னா. அடுத்த பசுமாட்டுக்கு அடுத்த பசுமாட்டு வீட்டுக்காரன் போய் இப்போ ஒரு புல்லு கொடுத்தா என்ன நினைப்பான்னா. ஒரு நட்டு ஒரு வாயம் சொல்றேன் கேளுனார். ஒரு பசுமாட்டு இருக்குது. தினம் விட்டு போய் பால் வாங்குறேன். ஒரு 1/4 லிட்டர் பால் கொடுன்னு கேட்குறேன். அப்படியே நெருப்பு பெருக்கிக்க அவன்ட்டு. ஐயா ஒரு வேண்டுகோள், நான் தினம் பால் வாங்குறேன், என்னோட ஒரு வேண்டுகோள் கேட்குனான்னு கேட்டார். என்ன சொல்லுன்னு அவர் பசுமாடை வச்சிருக்கிறேன். நான் ஒரு 4 கிலோ பருத்தி கொட்டையும் 2 கிலோ புண்ணாக்கு வாங்கி தர்றேன். என் குடும்ப சார்பை நீ அந்த மாட்டுக்கு வச்சு நல்லதுன்னு சொன்னான். குடியாமா அதை உடனே செய்ய மாட்டான். 4 கிலோ புண்ணாக்கு நீயே வாங்கிக்க, நான் வாங்கி கொடுத்தாலும் மனசு தான் இருக்கும். என் சார்பா என் குடும்ப சார்பா என் பிள்ளை குட்டிகளுக்கும் எனக்கும் நல்லது நடப்பதற்காக 2 கிலோ புண்ணாக்கும் 2 கிலோ பருத்தி கொட்டை நான் பண்ண தர்றேன். என் குடும்ப சார்பா நீ வாங்கி கொடுத்தா நான் மகிழ்ச்சி அடைவேன் அப்படின்னு ஒரு ரகசியமாக கூப்பிட்டு எனக்கு அந்த உதவி செய்வான்னு கேட்கணும். சரின்னு சொல்லிட்டான்னா புண்ணியம் தான். என் குடும்பம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறான்னு கேட்போம். என் பிள்ளைகளும் நானும் நல்லா இருக்கணும், எனக்கு உதவி செய்யன்னு கேட்டான். என்ன எப்படியா சொல்றேன், நீ வச்சிருக்க மாட்டுக்கு பசுமாட்டுக்கு என் குடும்ப சார்பா 2 கிலோ பருத்தி கொட்டை 2 கிலோ புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கோ எள்ளு புண்ணாக்கோ அல்லது ஒரு கட்டு புல்லை வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் மகிழ்ச்சி அடைவேன், எனக்கா உதவி செய்யன்னு கேட்டான். நிச்சயம் உதவி செய்வான் எல்லாத்தான். அதுக்கு யாராவது ஆசி இருக்கணும், திருமதி தேவன் ஆசி இருக்கணும், அல்ல கத்தீசன் ஆசி இருக்கணும். அப்போ சொன்னார் அதில் யாவருக்குமா பசுக்குரு வாயுரை. மாதம் ஒரு பசுமாட்டுக்கு ஒரு குடும்ப சார்பா 2 கிலோ புண்ணாக்கோ இல்லை 1 கிலோ புண்ணாக்கோ இல்லை 10 கொட்டை கொடுத்தான்னு வந்தால் நிச்சயம் அந்த குடும்பம் தலைக்கும். இந்த உலகத்துக்கு தெய்வம் அதுதான். என்ன காரணம், தாய்ப்பால் இல்லா குழந்தைகளை காப்பாற்றுது அது பசுமாடு தான். ஆகவே அடுத்த நிலை தெய்வத்துக்கு அடுத்தது பசுமாடு தான். தெய்வத்துக்கு அடுத்த பசுவே தெய்வம் தான். அடுத்த நிலைக்கு வந்தார். அடுத்தது என்ன 3வது சொன்னார். யாவருக்குமா உண்ணும்போது கைப்பிடினார். என்னையா உண்ணும்போது கைப்பிடி சொன்னேன்னா சொல்றேன் கேட்டுக்க. ஒரு பிடி உணவு ஒரு பிடிச்ச உணவு தர ஒருவனுக்கு மனசு வந்துச்சுன்னா நிச்சயம் ஒரு பிடி கொடுக்கிற மனிதன் ஒரு படி கொடுப்பான் என்பது தெரியும் எனக்கு. நான் கொடுக்கக்கூடிய மனம் வந்து விட்டது அவனுக்கு. ஆகவே ஒரு பிடிச்ச ஒரு சோறு ஒரு என்ன செய்யணும், தினம் ஒரு இல்லறத்தான் ஒரு பிடிச்ச ஒரு காக்காய்க்கு சோறு வைக்கலாம். அது ஒரு கை சோறு ஒரு யாசி பொண்ணு கொடுக்கலான்னார். யாவருக்குமா உண்ணும்போது கைப்பிடினார். சாப்பிடும்போது ஒரு பிடி வண்ணத்தை காக்காய் கை வைக்கலாம், அல்லது ஒரு யாருக்கோ ஏழைக்கு போடலான்னு. எல்லோரும் கடைபிடிக்கக்கூடியது. நான் வசதி இல்லையே, என்ன பணம் இல்லையே என்று இயங்குகிறவனுக்கு சொல்றார். இது திருமூலர் ஜென்மத்தை கடைத்தேற்ற விரும்புகிறவனுக்கு சொல்றார். யாவருக்குமா உண்ணும்போது கைப்பிடி. ரொம்ப எளிய முறையில் ஒரு பிடிச்ச போது ஒரு காக்காய்க்கு வச்சு சாப்பிட்டு போனார். ஒரு பிடிச்ச காக்காய்க்கு சோறு வச்சு சாப்பிட விரும்புகிறவன் நிச்சயமாக அவனுக்கு வறுமையில வாழ்வு வரும். ஒரு பிடி அன்னம் கொடுக்க நினைப்பவனுக்கு ஒரு படி அன்னம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கினார். அப்புறம் என்ன வாயினார். யாவருக்குமா பிறருக்கு இன்னொரு இடனார்.
எல்லோருக்கும் பொருந்தக்கூடியது. எல்லாரும் மகிழ்ச்சியாக பேசு, இனிமே அன்பா பேசு, இனிமையை பேசுவதே அறம்னு சொன்னா வள்ளுவன். திருமலை சொன்னார். எல்லோரும் கடைத்துவதற்கு என்ன உபாயனா, எளிய முறை சொல்லுகிறேன் கேளுங்கள். பூஜை செய்வதற்கு ஒரு பச்சிலை போதும், கடவுளை பூஜை செய்து ஆசிர்வதற்கு ஒரு பச்சிலை போதும் என்றார். அடுத்து பசுவை தெய்வமாக போற்று, அது உனக்கு ஜென்மத்தை கடை தேற்றும். பசுக்கு ஒரு பிடிச்சபடி புல் கொடுனார், அதுவும் இறையொரு பெருவுக்கு துணையாக இருக்கிறார். அடுத்து இறையொரு பெருக்கு துணையாக இருப்பதுன்னு கேட்டான், ஒரு பிடி அன்னம், ஒரு கைப்பிடி அன்னத்தை கொடுனார். இதுவும் எல்லோரும் கடைபிடிக்க முடியுதுனார். யாவருக்குமாம் பிறருக்கு இன்னொரேதனார். பிறரிடம் மகிழ்ச்சியாக அன்பாக பேசு, இனிமையாக பேசு, அதுவே புண்ணியன்னா. இப்போ அவர் அன்பாக பேசுவாரே, அவர் நல்ல மனுஷன் நினச்சேன்னா என்ன தினம் அன்னதானம் செய்கிறவனுக்கு நல்லவன் பட்டவன் இல்லை, இந்த இனிமையாக பேசுகிறவனுக்கு நல்லவன் பட்டவன்னா. பிறர் மனம் மகிழும்படி பேசுவனே ஞானி ஆவானார். அதே சாதாரண விஷயமா? பிறருக்கு இன்னொருனார். அன்பரிடம் பேசுவது எல்லாருக்கும் இயல்புதான். பிறர் என்பது மாறுபட்டவன். நம்ம மீது அன்பு இல்லாத இனிமையாக பேசணும்னு சொன்னார். பிறர் என்பது மாறுபட்டவன். மாறுபட்டவன் இனிமையாக பேசக்கூடியவன் யாராக இருப்பான்? அவன் எவ்வளவு பெரிய உயர்ந்தவனாக இருக்க முடியும்? புண்ணியவன் தான் இருக்க முடியும். ஞானிகளுடைய ஆசி பெற்ற மகன் தான் அப்படி எல்லாருடையும் அன்பு காட்டுவான். அன்பு காட்டி விட்டு பகை வெறுப்பு காட்டுவான். திருமலை சொன்னார், யாவருக்கும் பிறருக்கு இன்னுரைதனார், அன்பருக்கும் சொல்ல. மாறுபட்டவனை அன்பு காட்டுகின்றவன் அவன் உயர்ந்தவன். பகை நட்பாக கொண்டவனும் பண்புடையாளன் சொன்னார். முன்பு சென்ற வாரம் சொன்னேன். பகை நட்பாக கொண்டவனும் பண்புடையாளன், பகைவர்களிடம் அன்பு காட்டுகிறவனும் பண்புடையாளன். அவனுடைய பெருந்தன்மையில் தான் அந்த உலகம் தங்கியிருக்குன்னு சொன்னார். பகை நட்பாக கொண்டவனும் பண்புடையாளன், தகமைக்கன் தங்கிட்டு உலகம். இந்த உலகம் தங்குவதற்கு என்ன காரணம் கேட்டான் வள்ளுவனை. இந்த உலகம் தங்கியிருப்பதற்கு காரணமே பகைவரிடம் அன்பு காட்டுகின்ற மக்கள் இருப்பதால் தான் அப்படி சொன்னார். இப்போ இவர் சொன்ன திருமலர், யாவருக்கும் பிறருக்கு உன்னேறி தானே, எல்லாத்தையும் இனிமையாக பழக்கின்ற, இனிமையாக பேசுவதே புண்ணியம்னு சொன்னான். அது ரொம்ப அன்பானவராச்சே. தினம் அன்னதானம் செய்கிறவனுக்கு அந்த பட்டம் இல்லை, தினம் பொருளை அள்ளி அள்ளி வழங்குறவனுக்கு அந்த பட்டம் இல்லை. இனிமையாக பேசுகிறவன், மலர்ந்த முகமும் இன்சொற்கள் வழங்குகின்றவன் உயர்ந்த அறத்தை பெறுகிறான் என்றார். எல்லோருக்கும் பொருந்தது. இனிமையாக பேசுவது யாருக்கும் கடினமோ இல்லை, ரொம்ப இலகுவாக எல்லோரும் கடைபிடிக்க முடியாது சொன்னார் அவர். திருமலை சொல்லும் போது இந்த நான்கும் எல்லோரும் கடைபிடிக்கலாம், பண வசதி இல்லாதவனும் செய்யலாம், இதுக்கு பண வசதி தேவையில்லைன்ட்டார். பூஜை செய்வதற்கு கூட கூட மலர்கள் தேவையில்லை, பச்சிலை போதும். இறைவருக்கு துணை ஒரு பசுவுக்கு ஒரு பிடி புல் கொடுத்தால் போதும். சாப்பிடும்போது ஒரு பிடி அன்னம் கொடுத்தால் போதும். பிறருக்கு மகிழ்ச்சியாக பேசினால் போதும். பிறர் மகிழும்படி பேசுவதே புண்ணியம் சொன்னான். அது மாறுபட்டவனிடம் அன்பு உள்ளவனிடம் இனிமையாக பேசுவது எல்லோரும் எளிது. நம்ம இது பகை உணர்வு உள்ளவன், பகை உணர்வு இருந்தாலும் மனம் விட்டு பேசுகிறான். அது சாதாரண விஷயம் இல்லை, அது பெரிய அறிவு. அது அப்போ இந்த அறிவு எப்போ வரும்னா புண்ணியவனுக்கு தான் வருது. பகவானை பார்க்கும்போதே கோவம் வரும், நம்மளுக்கு இடையூறு செய்கிறான் பாவின்னா. அவன்கிட்ட மனம் விட்டு பேசக்கூடிய அறிவு எப்போ வரும்? ஞானிகள் ஆசி இருந்தால் தான் வரும். அதான் யாவருக்கும் பிறருக்கு உணரி தானே. நான் அப்போ பிறர் மகிழ்படி பேசுவதே அறம்னு சொன்னான் திருமலை சொல்றார். இப்போ நான்கும் எல்லோரும் கடைபிடிக்கக்கூடியது. எல்லாரும் கடைபிடிக்கலாம், யாருக்கும் செலவு இல்லை. பச்சளை போட்டு பூச்சி செய்யறதுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு பிடிச்ச பிள்ளையை கொடுக்கலான்றார். ஆக சாப்பிடுவோம் ஒரு பிடி அண்ணா வைக்கலாம், பிறகு மகிழ்ச்சியாக பேசலான்னார். அப்போ இது மாதிரி லகுவா எளிய முறையில் தமிழன் தான் கண்டுபிடிச்சான். முதுபுறம் தலைவன் தமிழன் தான் இதை ரகசியத்தை தெரிஞ்சான். எல்லோரும் எளிதில் கடைபிடிக்கவும் எளிதில் ஜென்மத்தை கடைத்தட்டுவதற்கும் இந்த நான்கும் எல்லோரும் கடைபிடிக்க முடியும். கூட கூடிய மலர்கள் தேவையில்லை, அவ்வளவு ஒரு கடினமான செலவு இல்லை, இது போதுனார். இதுவும் தேவையில்லை, மலர்கள் கொண்டே அவச்சரி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பச்சிலை கிள்ளினாலும் குற்றம், அது ஒரு பச்சிலை கிள்ளும் போது அது குற்றமாகும். அதுவும் தேவையில்லை. ஞாபகம் செய்தாலே போதும். ஒரு பச்சிலை கிள்ளினாலே அந்த நோகம், அது ஒரறி உள்ள தாவரம் இருக்கும் நோகம், அதுவும் அவசியம் இல்லை. ஒரு பச்சிலை அந்த நாமத்தை சொன்னாலே அதையும் மலர்களாக ஏற்றுக்கொள்றார். இப்போ நாமத்தை சொல்கிறோம், அகத்தீச திருமல தேவான்னு சொல்கிறோம், ஓம் அகத்தீசா சொல்கிறோம், ராமலிங்க சாமி திருவண்ணு போட்டுருவோம். இதுவே மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்வதற்கு ஒப்பாகன்னு சொல்றார். ஆக இது எளிய முறையில் ஒருவன் நிமித்தை கடை தேற்றிக் கொள்ளலாம் என்பதற்கு தமிழர் தான் கண்டுபிடிச்ச அந்த ரகசியத்தை. பட்டத்தால் சொல்லுவார், விருந்த உபசரிப்பவனுக்கு செல்வம் தானே பெருகும். இது 4 எளிய முறையில் விருந்து உபசரித்து ஒருவன் செல்வத்தை பெறலானார். ஞானி இப்போ அது என்ன சொல்றாரு, அகனம் வந்து செய்யால் உரையும், முகனம் வந்து நல்விருந்து ஓம்புவான் இல்லன். ஓம்புதல் போட்டுதல். அகனம் வந்து செய்யால் உரையும்,
திருமகள் மனமகிழ்ந்து தங்குவாள்னார். எங்கே தங்குவார்னார்? அகனமன்று செய்யால் உரையும் முகனமன்று நல்விருந்து ஓம்புவானில். நல்விருந்துன்னு சொன்னார். வார்த்தை பெரிய வார்த்தை, வல்லவனா ரொம்ப வார்த்தையை மாட்டிக்க மாட்டாங்க. நல்ல விருந்தினர்களை உபசரிக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றால் அவன் வீட்டில் திருமகள் தங்கியிருப்பாள்னார். என்னை அவ்வளோ பெருமையானா? பண்புள்ளவன் புண்ணியவான்கள் வீட்டுக்கு எல்லாரும் வருவான வீட்டுக்கு. பாவி வீட்டு போவானா? புண்ணியவான் போவானா? நல்ல விருந்தினர்கள் நம் வீட்டுக்கு வருகின்ற வாய்ப்பு கிடைத்தால் அதை குடும்பம் தெய்வீகமான குடும்பமாகும். அகனமர்ந்து செய்யால் உரையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவானில். மனமகர்ந்து உயர்ந்த பண்புள்ள மக்கள் வரும்போது மலர்ந்த முகமும் இன்சொலோடு வரவேற்று அவனுக்கு உணவு கொடுத்தால் அந்த வீட்டில் திருமகள் தங்கியிருப்பாள். வள்ளுவன் சொல்லுவான். அப்போ அவனுக்கு அவன் வீட்டில் திருமகள் தங்கியிருப்பான்னா யார்? இது ஞானிகள் தானே வருவான். ஏதோ பாவி வீட்டுக்கெல்லாம் போக மாட்டான். ஞானிகள் போவானா? அதில் புண்ணியவான்கள் பாவி வீட்டுக்கு போக மாட்டான். புண்ணியவான்கள் ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு வரான்னு சொன்னால் அவன் புண்ணியம் சேர்க்க வேண்டும். அதை விட்டு கை நினைக்க மாட்டான், போடான்னு போடுவான். அப்போ அவன் மகிழும்படியாக நடந்து கொள்ள வேண்டும். புண்ணியவான்கள் நம்ம வீட்டுக்கு வந்து உணவு உண்ணுகின்ற அளவுக்கு புண்ணியவனாக மாற வேண்டும். அந்த புண்ணியவானை உருவாக்குவதே ஜீவவானை ஒழுக்கமாகும். அப்போ அகனமர்ந்து செய்யால் உரையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவானில். முகனமர்ந்துன்னு சொன்னார். பண்புள்ள மக்கள் வரும்போது மலர்ந்த வாங்கன்னு சொல்லி ஒரு சொம்பு தண்ணி கொடுத்து கை காலாமல் சொல்லி உட்கார வச்சு அவனுக்கு சாப்பாடு போட்டு இருக்கிற உணவாக தான் எதோ இருந்தாலும் சரி மலர்ந்த முகத்தோடு இன்சொல் வழங்கி ஒருவனுக்கு புண்ணியவான்களுக்கு உணவு கொடுக்க வாய்ப்பு கிடைத்தால் அதை விட்டு திருமகள் தங்கியிருப்பான்னு சொன்னான். அவர் சொன்னார், செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவருக்குன்னா. செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பானார். வந்த விருந்தினர்களை உபசரித்து அனுப்பிவிட்டு அடுத்து விருந்தினர்கள் வருவாரோ என்று இயங்குகின்ற வீட்டில் தேவர்களும் நல்விருந்து தேவர்கள் அங்கே காத்திருப்பான் சொல். தேவர்களும் விரும்புகின்ற வீடாக சொல்வார். செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்ன மேலான மக்கள். வந்த விருந்தினர்களை போற்றியும் இனி வர உள்ள விருந்தினர்கள் எதிர்பார்த்திருக்கின்றவன் வீட்டுக்கு புண்ணியவான்கள் வருவான்னு சொல்வார். இதை விட சொல்வார் திருமந்திரத்தில், தந்தது சிந்தையை தவோதனர் தாம் மகிழ்ந்து உண்டது 3 பவுன் உண்டனர். இது இப்படி சொன்னார். வள்ளுவர் சொன்னார், திருமகள் செல்வம், திருமகள்னா செல்வத்துக்கு அதிபதி திருமகள் லட்சுமி தங்கியிருப்பாள் வீட்டில். யார் வீட்டுன்னா பண்புள்ள மக்களுக்கு விருந்து உபசரிப்பவன் வீட்டில் திருமகள் தங்கியிருப்பாள். செல்வம் தங்கியிருக்குன்னு அர்த்தம். திருவள்ளுவர் பார்த்தார். இதோட ஒரு மாடிப்படி போனார். தண்டரு சிந்தையை தவோதனர் தாம் மகிழ்ந்து உண்டது 3 பவுன் உண்டனர். தண்டுன்னா குளிர்ச்சின்னு அர்த்தம். காமதேகத்தை வென்றவன் அர்த்தம். நமக்கு உடம்பு சத்தா இருக்குது, அசத்தா இருப்பது காமதேகம். அதை அறுப்பவன் அர்த்தம். சத் அசத், சத்து சிவம், அசத்து சக்தி. தண்டுனா குளிர்ச்சி. தண்டு சிந்தை தவோதரர், தன்னை வஞ்சிக்கக்கூடிய தேகத்தை அறுத்தெறியவன் அர்த்தம். தவோதரர் அவன் தான் உண்மையான தவோதரன். சத் அசத், காமதேகத்தை பொடியாக்கியவன், அறுத்தெறிந்தவன் அர்த்தம். அதை அப்பேற்பட்ட ஞானிகள் நம் வீட்டில் சாப்பிடுக்க வாய்ப்பு கிடைத்தா என்ன ஏற்படுனா, தண்டரு சிந்தையை தவோதனர் தாம் மகிழ்ந்து உண்டது 3 பவுன் உண்டனர். காமதேகத்தை அறிந்து காமத்தை வென்றவன் தம் வீட்டில் சாப்பிடுகின்ற வாய்ப்பு கிடைத்தால் அது லாபம் என்னன்னு கேட்டான். தவோதனர் தாம் மகிழ்ந்து உண்டது 3 பவுனம் உண்டனர். ஒரு பவுனம் என்பது 1008 அண்டங்கள். 1008 அண்டங்கள் ஒரு பவுனம். 3 பவுனத்தார் உண்டதுக்கு ஒப்புன்னு சொன்னார். என்ன அவ்வளவு பெரிய மகிழ்வேண்ணா? யாரு என்ன நினைச்சா உடனே நீ செய்ய முடியுமா? காமதேகத்தை வெல்ல முடியுமான்னு அசத் அறிந்தவன் அவன். அசத் என்பது காமதேகம். காமத்தை உண்டு பண்ணக்கூடிய அசத், காமத்தை உண்டு பண்ணக்கூடிய தேகத்தை அறுத்து சிவத்தை நிலைநிறுத்தி கொண்டவன். சிவத்தை நிலைநிறுத்தி, சிவம் என்பது சத், அசத் என்பது காமதேகம். அதை அறுத்தவன், அதை தெரிந்தறித்தவன். தண்டரு சிந்தையை தவோதனர் தாம் மகிழ்ந்து உண்டதுன்னார். தான் மகிழும்படியாக உண்டுகின்ற ஒரு தான் மகிழ்ந்து உண்டால் அதுக்கு லாபம் என்னன்னு கேட்டான். 3024 ஆண்டு சாப்பிட்டது கூப்பிட்டார். யார் என்ன ஆற்றன்னா நீ செய்ய முடியுமா? யாரு நீ செய்ய முடியுமா? என்ன சாதாரண விஷயமா? இந்த தேகத்தை எது சத்து அசுத்திரம் தெரிஞ்சவன், எது நம்ம இந்த தேகம், இந்த அற்புதமாக இந்த உடல் ஆவி அடங்கும்னார். இந்த தேகம் என்பது காம 2 சத்தும் அசத்துமாக சேர்த்து படைத்திருக்கான் கடவுள். சக்தி சிவமாக படைத்திருக்கான், நரகம் சொர்க்கமாக படைத்திருக்கிறான். ஆக சத்து அசத்தாக இருக்கு.
அப்படின்னா நாட்டம் துர்நாற்றமும் நாட்டம் இல்லாமல். அப்போ சாக்கடையும் இது வந்து அசுத்தமாக இருக்கு. அசுத்தத்தை அறிந்து அறுக்கு தெரிந்தவன் அர்த்தம். தண்டரு சிந்தை தவோதனர் தாம் மகிழ்ந்து உண்டதுனார், மகிழ்ச்சியா உண்ட வேண்டும். உண்டது 3 போனத்தார் உள்ளதுன்னு சொன்னார். 3 போனாய் 3024 அண்டம், 3024 அண்டத்தில் உள்ளவர்கள் சாப்பிட்டு பெருமை உண்டாகும், புண்ணியம் உண்டாகினார். தண்டரு சிந்தையை தவோதர தாம் மகிழ்ந்து உண்டது 3 போனம் உண்டது, கொண்டது 3 போனம் கொண்டது என்று எண்டிசன் நந்தி எடுத்துரைத்தார் திருமந்திரத்தில் சொல்வார். இந்த 3024 அண்டத்தில் உள்ள மக்கள் சாப்பிட்டதுக்கு எவ்வளவு புண்ணியம் கிடைக்குது, அவ்வளவு புண்ணியம் ஒரு மனிதன் சாப்பிட்டதுக்கு கட்டினார். அவ்வளவு புண்ணியம் தான் அது மாதிரி வாய்ப்பு. யாரு கிடைக்க அந்த வாய்ப்பு? சின்ன விஷயமா அது. தன்னை வஞ்சி கோடி காமத்தை வருதுன்னா சாதாரண விஷயம் இல்லை. அப்ப தன்னை அது குளிர்ச்சி, அது சக்தியை அறுத்தவன். அப்ப காமத்தை உண்டு பண்ணக்கூடிய தேகத்தை அறுத்தெறிந்தவன் அர்த்தம். அது அப்ப காமத்தை உண்டு பண்ணக்கூடிய தேகத்தை அறுத்து விட்டு சுத்த தேகத்தை நிலைப்படுத்திக் கொண்டு அவன் சாப்பிட்டா என்ன விட்டுனா அது ஈடு எதிராது உலகத்துல. அந்த மாதிரி ஞானி ஒரு வீட்டில் சாப்பிட்டுக்கிட்ட வாய்ப்பு கிடைத்தால் அவன் ஞானி ஆவான். அவன் ஒரு நேரம் சாப்பிட்டா, ஒரு நேரம் வீட்டில் மகிழ்ச்சியா சாப்பிட்டாருனா அவனுக்கு அந்த மாதிரி உணவு அவனுக்கு மன மகிழும்படி உணவு கொடுத்தால் அந்த இயல்பு எப்படின்னு கேட்டான், உன் பாவத்தை பொடியாக்குவான். அவன் பல ஜென்மங்கள் செய்த பாவத்தை பொடியாக்குவான். என்ன விரும்புன்னு கேட்பான். ஐயா அவர் சொல்ல உனக்கு என்ன வேணும்னு கேட்டான். எனக்கு மகிழும்படி எனக்கு எந்த உணவு தேவைன்னு ஆராய்ந்து பார்த்து கொடுத்துருக்கிறேன், தவத்து கேட்ட உணவு கொடுத்துருக்கிறேன், உனக்கு என்ன வேணும்னு கேட்டான். என்ன யாப்பாடு நோய் பிரச்சனைக்கு நான் அதை உடைத்தெறிகிறேன், அதை உடைத்தெறிந்து உன்னை காப்பாற்றுகிறேன். என்ன வேணும்னு கேட்டான். நல்வன் இருந்தாலும் கேட்பான், எனக்கு வேற ஒன்றும் வேணாம் ஐயா, நீ தொடர்ந்து வர பிறவியை வெல்லணும், அதுக்கு நீ அருள் செய்யு கேட்டிருந்தா அருள் செய்வான். அது நல்வனை உள்ள தான் கேட்பாது. இல்லைன்னு சொன்னால் செல்வம் வேணுமா, டாட்டா பொருளாக ஆக்கிடுவான். அப்போ கோடி 100 கோடி 200 கோடி 500 கோடி 1000 கோடிக்கு அதிபதி ஆக்கிட்டு போயிடுவான். நீ அதான் கேட்ட வச்சுட்டு போடாட்டுவான். நான் உணவு கொடுத்த நோக்கமே தெரியுமான்னு கேட்டான். எந்த நோக்கத்துக்காக எனக்கு உணவு கொடுத்தேன்னு கேட்டான். அடியேன் தொடர்ந்து வருகின்ற பிறவியை ஒழிப்பதற்காக உன் திருவடியை அடியேன் தொடர்ந்து வர பிறவியை ஒழிப்பதற்காக உன் உணவு தந்திருக்கிறேன். அது நீர் விரும்புகின்ற உணவு தந்திருக்கிறேன். எந்த உணவு உனக்கு விரும்பு என்று கேட்டு அந்த உணவாக ஆராய்ந்து பார்த்து கொடுத்திருக்கிறேன். நீ மகிழ்ந்து உண்ணும்படி செய்திருக்கிறேன். எனக்கு வேற ஒன்றும் தேவையில்லை. அடியேன் ஜென்மத்தை கடத்திட்ட வேண்டும், அதுக்கு நீ உதவி செய்தால் போதும். தான் அதான் சொன்னார். தண்டரு சிந்தை தவோதனர் தாம் மகிழ்ந்து உண்டது 3 போனம் உண்டது, கொண்டது 3 போனம் கொண்டது என்று எண்டிசன் நந்தி எடுத்துரைத்தார். 8 திசைக்கு தலைவராக கூடிய தலைவன் சொல்லுகிறான். இதை நான் சொல்லவில்லை, திருமல் சொல்றார். என் ஆசானும் 8 திசைக்கும் தலைவராக இருக்க சொல்லுகிறான். நம்புங்கள் உலக மக்களே, இப்படி யாரேனும் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் கோடிக்கு ஒருவன் தான் இருப்பான் அந்த வாய்ப்பு பெற்றவன். காமத்தை வெல்லும் வல்லமை அவனுக்கு தான் உற்று. காமத்தை அறிந்து வென்றவன் அப்படின்னா அது கடலை தோலை நீக்கிவிட்டு அரிசியை கடை பருப்பை விட்டு வைத்துக் கொண்டவன். உமி நீக்கிவிட்டு அரிசியை மட்டும் வைத்துக் கொண்டவன். உமி நீக்கி அரிசியை மட்டும் வைத்துக் கொண்டவன். அப்ப பாலை காய்ச்சி நெய்யை மட்டும் தேர்ந்தெடுத்துக் கொண்டவன். அப்பேற்பட்ட புண்ணியவான் வாய்ப்பு கிடைத்தால் வள்ளுவன் சொன்னான், அகனமுந்து செய்யால் உரையும் முகனமுந்து நல்லு விருந்து ஓம்போன்னு. நல்ல விருந்தவன் ஞானி, புண்ணியவான்கள் ஞானிகள். அது மாதிரி ஞானிகள் ஒரு வீட்டில் சாப்பிட வாய்ப்பு கிடைத்தால் அந்த வீட்டில் செல்வம் குறைவே குறையாது. திருமகள் தங்கிடுவாள், குறையும்னா தங்குவாள். திருமலர் பார்த்தார், இவனுக்கு எல்லாவற்றையும் செய்ய வேண்டாம், 3024 அண்டங்கள் சாப்பிட்டு ஒப்பான இவன் சாப்பிட்டான். அப்பேற்பட்ட ஆற்றல் ஒரு சிலருக்கு உண்டு. அப்பேற்பட்ட ஞானிகள் மகிழும்படியாக உணவு தருகின்ற வாய்ப்பு ஒரு இல்லாதான் பெற்றால் அவன் கடவுள் தன்மை அடைவான். அது சாதாரண விஷயம் இல்லை. எல்லா வீட்லையும் சாப்பிட மாட்டான், எல்லா வீட்லையும் அவன் சாப்பிட மாட்டான். அப்போ என்ன செய்வார், அது போது அந்த வாய்ப்பு பெறுவதுக்கு என்ன வேணும்னு கேட்டான். அன்னதானம் செய்கிற வீட்டு தான் அவங்க சாப்பிடுவான், எல்லாரும் வீட்டிலும் சாப்பிட ஒன்றாவேன். புலால் ஒன்று வீட்டில் சாப்பிட ஒன்றா ஞானிகள் சாப்பிட மாட்டான், போடான்னு போடுவான். இல்லைங்க எனக்கு ஒரு மாதிரி எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லுவான். உடம்பு சரியில்லைங்க ஒத்துக்க மாட்டாங்க. புலால் உண்ணுகின்ற வீட்டில் ஞானிகள் உண்ண மாட்டார்கள், புலால் உண்ணுகின்ற வீட்டில் ஞானிகள் உண்ணவே மாட்டார்கள். அப்போ விமோச்சனம் இல்லையாண்ணா மாத்திக்கையா, ஏன்னா இவ்வளவு கடுமையாக பேசுகிற, புலால் ஒன்று விட்டு ஞானிகள் சாப்பிட மாட்டான்னு ஏன் மாற்றிக்க. நீ அந்த அன்னதானம் செய்ய ஆரம்பித்தா புலால் உண்ட பழக்கம் தீரும். புலால் உண்ணுகின்ற பழக்கம் தீராமல் ஞானிகள் உண்டு விட்டு வருவானோ, புண்ணியவனம் வந்து வீட்டு வந்து சாப்பிடுவானோ என்ன. தொடர்ந்து புலால் உண்ணுகின்ற வீட்டில் புண்ணியவனம் வந்து சாப்பிடுவானா, சாப்பிட மாட்டான், ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஞானிகள் போடான்ட்டுருவான், உணவு தூக்கி எஞ்சிடுவான். ஒரு சாதாரண குடிசையில் உட்காந்து கஞ்சி கொடுப்பான்,
சாதாரண குடிசையில் உட்காந்துக்கிட்டு கம்பஞ்சி, கேழ்வரகு கஞ்சி, கம்பஞ்சி, கோதுமை கஞ்சி சாப்பிட்டு போடுவான். வீட்டில் 7 அடுக்கு உப்புரிக்கையில் உட்காந்துக்கிட்டு சோட்டு சாப்பிட்டு போவான். வீட்டில் சாப்பிட மாட்டான். ஏன்னா நீ புலால் கொண்டுக்கிட்ட வீட்டில் நான் சாப்பிட வேண்டிய அவசியம் நட்டுருவான். உன் வீட்டில் சாப்பிட்டான் பசியார் அவசியம் நட்டுருவான். தண்டரு சிந்தை தவோதர் தான் மகிழ்ந்து உண்டது 3 போனோன்றார். 3 போனத்தார் உண்டால் என்ன புண்ணியம் ஏற்படுமோ அந்த புண்ணியம் ஏற்படுமான்னு சாப்பிட்டார். அந்த வாய்ப்பை பெறுவதற்கு என்ன வேண்டும்? ஜீவகாரண்யம் ஒழுக்க வேண்டும். ஜீவகாரண்யத்தை கடைபிடிக்கின்ற மக்கள் வீட்டில் தான் ஞானிகள் வந்து உண்ணுவார்கள். அப்ப ஞானிகள் உண்டால் என்ன ஏற்படும்னா செல்வம் தலைக்கும், நோயில்லா வாழ்வு உண்டாகும், எல்லா நன்மையும் உண்டாகும் வீட்டில். அந்த வாய்ப்பு பெறுவதற்கு தான் ஜீவகாரண்யம் ஒழுக்க வேண்டும் சொன்னார் ராமலிங்க சாமிகள். அப்புறம் இதெல்லாம் இந்த ஜென்மத்தை கிடைத்திருந்த மக்களுக்கு உள்ள வாய்ப்புன்னு சொன்னார். 8 திசைக்கும் தலைமையாக நந்தி போட்டுக்கணும்னு சொன்னார். அது எல்லாருக்கும் கிடைக்காது அந்த வாய்ப்பு. ஒரு சிலருக்கு கிடைக்கும். புண்ணியம் செய்த மக்கள் தான் கிடைக்கும். அப்ப யாரையும் நான் புலால் உண்ட மக்கள் தேக் பேச நினைக்க வேண்டாம். மாட்டிக்குள்ள வாய்ப்பு இருக்கு. நானே உண்டவன் தான். புலாலை சுவைத்து உண்டவன், மிக மிக சுவைத்து உண்டவன் புலாலை. நான் ஆசான் கிருபையால் மாட்டிக்கொண்டேன். ஆசான் திருமூல தேவன் தயவாலும் ராமலிங்க சாமி தயவாலும் மாட்டிக்கொண்டோம். அது மாட்டினா நல்லது. சைவ உணவு மேற்கொள்வது நல்லதுதான். ஆகவே ஜென்மத்தை கடைத்தட்டுவதற்கு தான் ராமலிங்க சாமிகள் ஜீவகாரண்ய ஒழுக்கத்தை வகுத்தார். மாத 20 4 அன்னதானம் செய்த வாய்ப்பு ஒரு குடும்பத்தை கிடைத்தால் அந்த குடும்பம் உயர்ந்த குடும்பமாகும். எந்த துன்பமும் அவர்களை வந்து நெருங்க முடியாது. அப்ப அன்னதானம் செய்வதனால பல நன்மை உண்டாகும். துன்பம் தீரும், துயரம் தீரும், வறுமையில்லா வாழ்வு உண்டாகும். விரும்பினால் மரணமில்லா பெருவாழ்வும் கைகூடும். அதுக்கு மனைவி ஒத்துழைக்க வேண்டும். அதான் மனைவி அதுக்கு தர்மம் செய்வதற்கு துணையா இருக்க மனைவி கிடைத்தால் அந்த பெண்ணா யாருன்னு விசாரிச்சுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா என்ன செஞ்ச, இப்போ அன்னதானம் செஞ்சேன்னு கேட்போம். யார் வீட்டில் செஞ்சு கொடுத்தான்னு கேட்டோம். மனைவின்னா நான் அந்த பெண்ணுடைய பாதை தான் இங்கே மானசீகமாக நினச்சிக்குவோம். அது பெண்ணோட அந்த மாதிரி நான் அன்னதானம் செஞ்சேன், மனைவி தான் சமைச்சு கொடுத்தான்னு சொன்னால் பேரை விசாரிப்போம். அவள் திருவடியை நான் மானசீகமாக போட்டுருவேன். அவள் கடவுள் இல்லை, தெய்வம் இல்லை. அவள் பெண் அல்ல, தெய்வம். அவள் திருவடியை மானசீகமாக தொட்டு வணங்குவான். நான் இங்கே இருந்துக்கிட்டேன். அப்போ அவன் புண்ணியவான் தானேவா. அந்த புண்ணியவானை பார்க்கவும் நான் ஆசைப்படுவேன். மனைவி சமைத்து கணவன் மனைவி சமைக்கிறாள், கணவன் அன்னதானம் செய்கிறான். இருவரையும் பார்த்து ஆசி பெறுவது என்னுடைய, அப்படி ஆசி பெற்றவன் தான் நான். அப்படி புண்ணியவான் நிறைய பேர் இருக்கிறார்கள். அப்படி புண்ணியவான்களை பார்க்கும்போது நான் அளவில்லா மகிழ்ச்சி அடைவேன். நான் பாவத்திலிருந்து விடுபடுவதற்கு காரணம் அவர்கள் தான். மனைவியை சுவையாக சமைத்து தருகிறாள், அவனை கணவன் கொண்டு உணவு தருகிறான். அவளும் புண்ணிய செய்தவள், இவனும் புண்ணியவான். இருவரையும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இருவரையும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் நானே புண்ணியவான். என் பாவத்தை பொடியாப்பதற்கு அவரை நான் பார்க்கிறேன். மகிழ்ந்து கொடுக்கிறாள், நல்ல சுவையாக சுத்தபத்தமாக சுகாதாரமாக சமைத்து தருகிறாள் மனைவி. அதை பயபுக்தி எடுத்து தருகிறான் கணவன். இருவரையும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்து விட்டது. அப்பா என்னை விட பேறு பெற்றவன் உலகத்தில் இருப்பானோ, என்னை விட புண்ணியம் வாழ்ந்து உலகத்தில் இருப்பானான். ஏன்னா எவ்வளவு புண்ணியம் செய்ய, கருணை புரிந்திய மனைவி, பெருமைக்குரிய மனைவி, கருணை புரிந்த கணவன். இருவரையும் பார்க்கக்கூடிய எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. நான் செய்த பாவத்தை ஒழித்து விட்டேன். நான் புண்ணியம் செய்து விட்டேன். நான் புண்ணியம் செய்தில்லை. புண்ணியம் அப்பேற்பட்ட புண்ணியவனை பார்த்து விட்டேன். அதுவே என் பாவம் தீர்ந்து விட்டது. நான் அப்படி நான் பார்த்திருக்கேன். வெகு புண்ணியவான்களை பார்த்திருக்கிறேன். நல்ல கருணை புரிந்திய மனைவி சமைத்து தருகிறாள். பண்புள்ள கணவன் ஏழைகள் கொடுக்கிறான். அப்ப இப்பேற்பட்ட புண்ணியவான்கள் அந்த புண்ணியவான்கள் பார்ப்பதே நான் என்னுடைய பாவத்தை தீர்ப்பதற்கு காரணம், நான் சித்திப்பதற்கு காரணம் அதுதான். இந்த அளவுக்கு நேற்றோட 20 மூட்டையை சமைத்து நான் செய்திருக்கிறோம். அன்பர்கள் எல்லாம் கொண்டு போய் கிராமத்தை போட்டிருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுறாங்க. 11,000 பேர் சாப்பிட்டுருக்காங்க. இந்த புண்ணியவானாவது காரணம் என்னன்னு கேட்டான். என்னையா 20 மூட்டை 2 டன் அரிசி நேற்று சமைத்து வெளியே கொடுத்துருக்குறோம். இது 11,000 பேர் சாப்பிட்டுருக்கான். இன்னைக்கு கிராமத்துக்கு போகுது. இந்த வாய்ப்பை பெறுவதற்கு என்ன காரணம்? அந்த மாதிரி புண்ணியவான்களை நான் பார்த்திருக்கிறேன். அன்புள்ள மனைவி, கருணை பொருந்திய கணவன். அந்த குடும்பத்தார்கள் அத்தனை பேரும் புண்ணியவான்களே. அவர் பார்ப்பதே புண்ணியம். அவர் பார்த்தாலே நோய் தீரும். அது போன்ற குடும்பத்தாரை பார்த்தாலே புத்துநோய் தீரும். அது போன்ற குடும்பத்தாரை பார்த்தாலே நம்ம பாவம் தீரும். அது போன்ற குடும்பத்தாரை பார்த்தாலே ஞானம் சித்திக்கும். அது போன்ற குடும்பத்தாரை பார்த்தாலே மரணம் இல்ல பெருவாள் வரும். நான் பார்த்திருக்கிறேன் பெறப்பட்ட குடும்பத்தார்களை. அன்பு பொருந்திய மனைவி, கருணை பொருந்திய கணவன், தயசிந்தை உள்ள கணவனும் அன்பு பொருந்திய மனைவியும் சேர்ந்து செய்த புண்ணியம். அதுபோன்ற புண்ணியவான்களை பார்த்தால் புண்ணியமே. அதுபோன்ற புண்ணியவான்கள் ரோட்டில் பார்த்து, அது மாதிரி புண்ணியவான்கள் தெருவில் வரும்போது பார்த்தால் பார்க்கப்பட்ட அத்தனை ஒரு பாவத்தையும் பொடியாக்குவாள்.
அப்படிப்பட்ட கணவனை அமைய வேண்டும், அப்படிப்பட்ட மனைவி அமைய வேண்டும்னா அதை அமைத்து தருவதுதான் ஜீவகாருண்ய ஒழுக்கமாகும். ரமணிக சாமிகள் என்ன சொன்னார், இப்படி இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை சொல்லும் போதே அந்த கொள்கை கடைபிடிக்கணும்னு சொல்லும் போதே இந்த மாதிரி கூட்டம் அமைய வேண்டும். இது போன்ற கூட்டம் மிகுதி ஆக ஆக நாட்டில் பருவமழை பெய்யும், எல்லா நன்மையும் உண்டாகும், நாட்டில் வளம் போகுது, வளம் இருக்கும். இப்போ சில இது எங்கே பார்த்தாலும் பல பிரச்சனைகள் நடந்து கொண்டு இருக்கு. இப்போ எனது நோக்கமே எங்கே பார்த்தா அன்னதானம் செய்யுங்கள், அன்னதானம் செய்யும் சுட்டு வர்றோம். இந்த உலகத்தை காப்பாற்றப்பட வேண்டும், இன்னும் சில பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க, விஞ்ஞானிகள் சொல்லிட்டு இருக்கிறான். இந்த உலகத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் ஒரு 100 குடும்பம் தமிழகத்தில் இருந்தால் போதும். அது எந்த குடும்பம்னு கேட்டான், கருணை உருந்திய மனைவி, ஏழைகள் பசியாற்ற வேண்டும், ஏழைகள் பசியாற்ற வேண்டும், சுவையாக செய்ய வேண்டும், சுகாதாரமாக செய்ய வேண்டும் என்று எண்ணுகின்ற பெண்ணும், அதை பசி தேலை கொடுக்க வேண்டுங்கிற கணவனும், இது போன்ற ஒரு 100 குடும்பம் தமிழகத்தில் இருந்தால் தமிழகத்துக்கு எந்த இடையூறும் வராது. 100 குடும்பம் போதும். இந்த தமிழகத்தில் 6 கோடி பேர் இருக்கிறாங்க. 6 கோடி பேருக்கு 100 குடும்பத்தை நான் விரும்புகிறேன். 100 குடும்பம் இது போன்று தமிழகத்தில் இருந்தால் போதும், இந்த உலகத்தை தமிழகத்தை காப்பாற்றலாம். இந்த 100 பேருக்கு 100 குடும்பம் இருந்தால் இந்தியாவை காப்பாற்றலாம். இந்த 100 குடும்பம் இருந்தால் உலகத்தையே காப்பாற்றலாம். அந்த வாய்ப்பு உருவாக்கி தருவதுதான் ஜீவகாருண்ய ஒழுக்கமாகும். ஆகவே அந்த குடும்பம் நாளுக்கு நாள் பெருக்க வேண்டும். பேசி வருது, இப்போ நான் டெலிஃபோனில் பேசிட்டு வரேன், ஒவ்வொருத்தையும் பேசிட்டு வரேன். அன்னதானம் செஞ்சீங்களா, கறி சாப்பிட்டீங்களா, வேலை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வர்றோம். அதுவே ஒரு தொண்டாக செஞ்சுட்டு வர்றோம். ஆகவே 100 குடும்பத்தை உருவாக்க வேண்டும். அது நம்ம சங்கம் தான் உருவாக்கிட்டு வருது. இப்போ 100 குடும்பம் உருவாக்கணும். அது ரொம்ப நல்ல மனசோட சமைக்கும் போது எந்த சிந்தனை இருக்கக்கூடாது, செலவாகுதே நினைக்கக்கூடாது. அதை பற்றி அவசியம் இல்லை. மாங்கல்யத்தை வித்தாவது நான் செய்வேன், விற்க வேண்டிய அவசியம் வரவே வராது. தெரியங்களுக்கு மாங்கல்யத்தை வித்தாவது நான் தர்மகாரியம் செய்கிற பெண்ணுக்கு வறுமை வருமோ வரும், வரவே வராது. கடைசி தான் தாலிக்குடி தான் இருக்குன்னா, இதை விற்றாவது அன்னதானம் செய்கிறேன்னு சொல்லுகின்ற ஒரு பெண் இருந்தால் வருமா, விற்கக்கூடிய சூழ்நிலை வருமானா, தங்கத்துக்கு வந்து குமிச்சிட்டு போடுவான் ஆசான். அதான் சொன்னார், எங்கேயே கருணை இயற்கையில் உள்ளன அங்கேயே விளங்கி அறுப்புன்னு சிவனார். அது மாதிரி பண்புள்ள குடும்பத்தாருக்கு வறுமை வருமோ, வறுமை வருதான் விடுவானவன் ஞானிகள் விடமாட்டார்கள். அகத்தியசன் விடுவாரா? இது போன்ற ஒரு பண்புள்ள மக்களுக்கு வறுமை வருமோ, வரவே வராது, வரவே வராதுன்னா. ஆகவே பண்புள்ள குடும்பத்தை உருவாக்குவதே ஜீவகாருண்ய ஒழுக்கமாகும். இந்த சங்கம் அதான் செஞ்சிட்டு இருக்கிறது. இப்போ செஞ்ச சங்கம் என்ன செய்யுது, முதல்ல பக்தியை போதிக்குது. மாதவருக்கு அன்னதானம் செய்தா செய், சரி புலால் உண்டுகின்றே பழக்கத்தையும் விட்டு போட்டு, அது ஆசானை கேள். ராமலிசாமி கேட்டு, ஏன்னா இந்த மாதிரி நான் புலால் கொண்டு பழக்கத்தை விட்டுப்பட அருள் கேட்டுக்க. அன்னதான் அவரே ராமலிசாமி கேட்டு, அன்னதானம் செய்ய ஆசைப்படுகிறேன், அதுக்கேற்ற சூழ்நிலை உருவாக்கணும்னு கேள். அப்போ அவர் கொண்டே அவருடைய ஆசியை கொண்டு அன்னதானம் புண்ணியவானை கொண்டே புண்ணியம் செய்துக்க அப்படின்னு சொல்லிட்டு வரோம். அவை தொடர்ந்து இந்த மாதிரி தொடர்ந்து பேசிட்டு வந்துட்டு இருக்கிறோம். ஆகவே இப்போ தமிழகத்தை எங்கு பார்த்தாலும் நம்ம சங்க சார்பாகவும் சங்க நண்பர்களும் தொண்டு அன்னதானம் செய்கிறார்கள். 100 குடும்பத்தை உருவாக்க விரும்புகிறோம். 100 குடும்பம் போதும், 100 குடும்பம் போதும். இந்த உலகத்தை இந்தியா தமிழகத்தை காப்பாற்றலாம், இந்தியாவும் காப்பாற்றலாம். அது ரொம்ப நல்ல மனசோட செய்யும் போது கொஞ்சம் கூட இது இருக்கக்கூடாது, செலவுங்கிற பொறுத்தே நினைக்கக்கூடாது. அதான் இந்த கடைசி எல்லைக்கு வந்துட்டார். கடைசி என்ன மிச்சம் இருக்குண்ணா, தாலி கூட தான் மிச்சம் இருக்குண்ணா, அதை பற்றி அவசியம் இல்லையா, நான் இது விரலி மஞ்சளுக்காக போட்டுக்கிறேன். இது வித்தாவது செய்கிற நினைக்கிற பெண்களுக்கு அந்த மாதிரி பெண்கள் விற்க வேண்டிய அவசியம் வராது, வரக்கூடாது. எனக்கு தெரியும். எனக்கு அது மாதிரி தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய உயர்ந்த குடும்பத்தார்கள் 100 குடும்பம் இருந்தால் போதும் இந்த உலகத்தை காப்பாற்றுவதற்கு. தன்னை அர்ப்பணிக்கக்கூடியவர்கள் எல்லாவற்றையும் சொன்னார். யாவருக்கும் சொல்லும்போது யாருக்கு இடுமின் அவர் இவர் என்னன்மின் சொன்னார். பார்த்திருந்துமின் பழம்பொருள் போட்டன்மின் திருமகள். அப்போ பழம்பொருள் போட்டால் முன்னோர்கள் சேர்த்து வச்சிருப்பா. சில பேர் சில வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வைர கற்கள் இருக்கும், 10 லட்ச ரூபா மதிப்புள்ள இருக்கும், 10 லட்ச ரூபா மதிப்புள்ள கல் வீட்டில் இருக்கும். யாருக்கு விடுமின் அவர் என்னன்மின் பார்த்திருந்துமின் பழம்பொருள் போட்டன்மின்னார். என்ன எங்கள் முன்னோர்கள் 3-4 தலைமுறையாக இந்த இந்த மரகத கல் இருக்கு. மரகத கல் பச்சை கல். அந்த கல் 10 லட்ச ரூபா மதிப்புள்ளது. 3-4 தலைமுறையாக இருக்குதுன்னா திருமலை சிரிச்சார். எல்லாம் போச்சு, தன் முன்னோர்கள் வச்சு இந்த பச்சை கல் தான் இருக்குது, மரகத கல் தான் இருக்குன்னார். அதையே வச்சுட்டு இருக்கனார். அது ஞாபகார்த்தமாக வச்சிருக்கனார். அதை தூக்கி அவமா மடையை வச்சிருக்கா, நீ வச்சிருக்க தூக்கிறாரு, வித்துட்டு அன்னதானம். ஏன்னா என்னுடைய முன்னோர்கள் வச்சிருந்தது விற்க சொன்னார். பூய்க்கிறான் தான், அவன் தான் அன்னதானம் செய்யாமல் தேய்த்து வச்சிருக்கான்னு நீ வச்சிருக்க, தூக்கி வித்துட்டு அன்னதானம் செய்யினார். யாருக்கு இடுமின் இன்னார் அண்ணார்னு பார்க்காதே, பார்க்கவே நண்பன் பார்க்காதே,
பசின்னு சொன்ன சாப்பாடு போறான்னு யாருக்கு வேண்டுமன் அவர் ஒன்று என்னன்மன். அப்ப அந்த ஜாதி இந்த ஜாதி முஸ்லீமுக்கு இஸ்லாமியங்கிற பேச்சு இல்லை. பசி தான் யார் வேணாலும் சோறு போடு, எந்த ஜாதினாலும் அவசியம் இல்லை. யாருக்கு இடுமன் அவரை ஒன்று என்னன்மன். பார்த்து உண்மின் பார்த்து இருந்து உசரிக்கணும். யாரை வருவாங்களோ அப்படின்னு ஏது பார்த்து உண்மின். பசியாட்டணும் யாரா வருவாங்களா எதிர்பார்த்துக்கிட்டு பார்த்து பழம்பொருள் போட்டன்மன். முன்னூறு சேர்த்து வச்ச பொருள் நீ வச்சுட்டு வச்சு அவசியம் இல்லை. அவன் தான் சேர்த்து வச்சிருக்கான் 10 லட்சம் மதிப்புள்ள வைரத்தையும் தங்கத்தையும் சேர்த்து வச்சிருக்கான். ஞாபகத்தில் வச்சுக்காது. அது வித்துட்டாரு, வித்துட்டா அனாதாசினார் பழம்பொருள் போட்டேன்னு. அப்ப அதை வச்சு அவன் தான் வச்சிருக்கான்னு யோசிச்சுக்காத போட்டு ஏழைகள் செய்து புண்ணியத்தை தெரிவிக்கிறான். அவன் சொல்றான் இதெல்லாம் எதுக்கு ஞானிகள் சொல்றாங்கன்னு சொன்னா, மனிதனாக பிறந்தால் கடவுளை அடைய வாய்ப்பு இருக்கு. அது அடைவதற்கு ஒரே வாயும் ஜெயவானி கொடுக்கத்தான் சொன்னார். சாதனை இன்னாததில்லை. சாவையோட துன்பம் இருக்கான்னு கேட்டான் வள்ளுவனை போய். அதை விட துன்பமானது இல்லைன்னா சாவுதான் துன்பமானது அதிகமான துன்பம் எதுன்னு கேட்டான். சாவுதான். சாதலின் இன்னாததில்லை இனிததும் ஈதல் ஏயா கிடையாது. என்னடா சாவையோட துன்பமானது இல்லை, சாவுதான் உனக்கு துன்பம். அதை விட என்னன்னு கேட்டான், பிறகு கொடுக்க முடியாவிட்டால் அதுதான் அதை விட துன்பம்னா. சாதலின் இன்னாததில்லை இனிததும் ஈதல் ஈயா கடை. ஒருத்தனுக்கு பொருள் கொடுக்க முடியாத சூழ்நிலை வந்தால் சாவது நல்லதுன்னு சொன்னான். என்ன அவ்வளவு கடிமை? என்ன மனிதனுக்கு தான் அந்த வாய்ப்பு இருக்கு, மனிதன் தான் ஜென்மத்தை கிடைத்திட்ட வாய்ப்பு இருக்கு. அதுவும் சாவே இனிமே தரும். ஒருத்தனுக்கு பொருள் உதவி செய்ய வாய்ப்பு இல்லாவிட்டால் நீ இருந்து என்னடா பையன் சாவுடான்னா, நல்ல சாவுடா செத்தே போனா. வெறும் மனிதன் வாழ்ந்து நீ என்ன செய்ய போற? பிறகு பொருவதை பிறருக்கு அன்னதானம் செய்ய வாய்ப்பில்லாத மனிதன் நீ எத்தனை வாழ்ந்து என்ன செய்ய போற? எத்தனை வருஷம் நீ வாழ்ந்து என்ன செய்ய போற? சாவு, நீயே சாவுடா. என்ன என்னை பார்த்து சாவ சொல்றான் மாட்டேன் வள்ளுவன்னா. வெறும் வாழ்க்கை தானே வாழ்ந்துகிட்டு இருக்க, வெறும் வாழ்க்கை தானே. சராசரி மனிதன் ஆடு மாடு மாதிரி தான் வாழ்ந்துகிட்டு இருக்க. நீ உனக்கு பசியாட்ட யோகியது இல்லை, நீ செத்தே போட. சாதலி இன்னாததில்லை இனிததும் ஈதல் யாக்கடையும். பிறர் கொடுக்க முடியாத வாய்ப்பு கிடைத்தா செத்தே போடான். என்னை பார்த்து ஏன் சாக சொல்கிறாய்னா? பிறர் கொடுக்க வாய்ப்பு இல்லாதவன், பிறருக்கு பசியாட்ட யோக்கியதை இல்லாதவன் நீ. நீயும் ஆடு மாடுக்கு உனடா ஒரு வித்தியாசம். நீ இந்த மரத்துக்கு உனக்கு என்ன வித்தியாசம்? இந்த மாட்டுக்கு உனக்கு என்ன வித்தியாசம்? நீயும் மற்ற ஜீவராசிகள் போல்தான், சராசரி மனிதன் போல்தான். நீ வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நீ சாவு, இன்றைக்கே சாவுனா. சாதலி நின்னாததில்லை, துன்ப சாவை விட துன்பமாதில்லை. இதுவும் ஈயல் ஈயாக்கடை. கொடுக்க முடியாத சூழ்நிலை வந்தால் நீ சாவதே நல்லதுன்னு சொன்னான். அந்த அளவுக்கு அறத்தை பற்றி தரணும் வள்ளுவ பெருமான். அப்போ என்னடா, நான் கொடுக்க முடியலையே சாக வேண்டிய சூழ்நிலை வந்தால் அந்த மனைப்பு வந்தாலே போதுன்னு அர்த்தம். பிறகு பசியாற்றக்கூடிய வாய்ப்பு இல்லை என்றால் சாவு. ஏன் நீ சாவ சொல்றேன்னு கேட்டான். அடுத்த ஜென்மத்திலாவது விரைவா அந்த வாய்ப்பு கிடைக்கும் அல்லவா? வெறும் வாழ்க்கை வாழ்ந்து வீணான வாழ்க்கை வாழ்கிறாய், ஆடு மாடு மாறி. மனிதனாக பிறந்தால் மன உள்ளவனாக இருக்க வேண்டும். மனிதனாக பிறந்தால் பிறருக்கு பசி பேச, பிறருக்கு பயனுள்ளவனாக வாழ வேண்டும். எந்த வகையாக பிறருக்கு பயனுள்ளதாக வாழ வேண்டும். குளிக்கும் போதும் ஒரு மரத்துக்கு அடியில் குளிக்கணும். அந்த ஒரு குடம் தண்ணியாவது மரத்துக்கு போய் சேரணும். பேசும்போது இனிமையாக பேச வேண்டும். உணவு கொடுத்தால் பசுக்கு ஒரு உருப்படி உணவாது கொடுக்க வேண்டும். அது தேவையான ஒரு எலும்புக்குள்ளியாவது 2 அரிசி போடணும்னு சொன்னான். எந்த வகையிலும் பயன்படாதவன் இந்த உலகத்தை விளையாட அவசியம் இல்லை. சாப்பிடாடினா அதே மகிழ்ச்சி, சாவதே மகிழ்ச்சி. நான் வள்ளுவன் அவ்வளவு அறத்தை வலியுறுத்தி சொல்லுவான் வள்ளுவன். ஈதல் ஈயாக்கடை. கொடுக்க முடியாத நாளை வந்தால் சாவதே நல்லதுன்னு சொல்லுவான். அப்போ ஏன் என்ன அப்படியெல்லாம் ஏன் அப்படி கடுமையாக பேசுறேன்னு கேட்டான். மனிதனாக பிறந்தால் மரணமில்லா பெருவாழ்வு பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வாய்ப்பு பெறுவதற்கு அந்த வாய்ப்பை பெறாவிட்டால் நான் இகழ்ந்து பேசுவேன். அவன் உள்ள கருணையின் காரணமாக பேசுகிறேன். சாவே நல்லது, நீ செத்து போடான்னு சொல்றது நான் எதுக்காக சொன்னேன்னா, பிறகு கொடுக்க முடியாவிட்டால் நீ எது வாழ்ந்து என்ன செய்ய போற? அந்த வாய்ப்பு உனக்கு அமையல இல்லை, சாவிடான்னு. அதுக்காக வள்ளுவன் சாக சொல்லலை. வள்ளுவமான திருக்குறள் தொட்டவன் அந்த அவரே வருமோ? திருக்குறளை, திருவருள், பாவி, திருமந்திரத்தையும் திருவாசகத்தையும் படித்தவனுக்கு அந்த சூழ்நிலை வருமோ? வரவே வராது. தினம் நாமஜெபம் செய்கிறவனுக்கு வருமோ? தினம் நாமத்தை செய்யனால் நாமஜெபம் செய்கிறவனுக்கு வருமோ? தினம் நாமஜெபம் செய்கிறவனுக்கு அன்னதானம் செய்யக்கூடிய என்ன வராமல் போகுமோ? தினம் அன்னதானம் ஒரு மாதம் ஒருவருக்கு 20 அன்னதானம் செய்கிறவனுக்கு வருமோ? வரவே வராது. அப்படி வந்தாலும் அந்த வறுமை நீடிக்காது, செல்வம் பிறகுதான் செய்யும். ஆகவே வள்ளுவன் நம்மை சாவ சொல்வது எதுக்குன்னு கேட்டான். சாவோட துன்பமானது இல்லை,
அதுவும் இன்பம் தருவதே. பிறர் கொடுக்க முடியாத சூழ்நிலை வந்தால் சாவது நல்லன்னு சொல்லுவான். அப்போ வல்லவன் எந்த அளவுக்கு புண்ணியவான், வல்லவன் எந்த அளவுக்கு புண்ணியம் செய்து அந்த வார்த்தையை பயன்படுத்துவான். கொடுக்க முடியல வந்துச்சா, வறுமை வந்துச்சா, பொல்லாத வறுமை வந்துச்சா, சாவிடா. ஏன் என்ன சாவ சொன்னா, வறுமை இன்னும் மட்டும் வாழ்ந்து என்ன செய்ய போற, 1-2 பேர்த்து ஒரு மாதம் ஒரு கண்ணதான யோகியலான்னு சாவிடாமல் அப்படியே அவ சாவ சொல்ல அர்த்தம் இல்லை. நம்ம மேல உள்ள அன்பின் காரணம் சொல்றாரு வல்லவன். ஆகவே மனிதனாக பிறந்தால் மரணம் இல்லா பெருவாள் பெற வாய்ப்பு இருக்கு. அதுக்கு என்ன உபாயன்னு கேட்டான், அது ஜீவகாணி ஒழுக்கம் தான். அதுக்கு தடையா இருப்பதுன்னு கேட்டான், லோபித்தனம் தான். மற்றும் தடையா இருப்பது கருணை இல்லாத மனைவி, அன்பு இல்லாத மனைவி. அன்னதான செய்வதற்கு துணை இல்லாத ஒரு மனைவியை பெற்றால் அவன் போன்ற பாவி இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது. அன்னதான செய்வதற்கு துணையாக இருக்க மனைவி இருந்தால் அவள் பாதத்தை போற்றி வணங்க வேண்டும் மானசீகமாக. அதான் 4 வகையில் பெருமை உள்ளவள். நமக்கு நல்ல சுவைத்து நம்ம பசித்த நேரத்தில் குறிப்பறிந்து தரும் உணவு தருகிறவள். அது உணவு தந்தால் தெய்வம் அவள். காமதி தண்ணித்தால் மனைவி அவள். அன்னதானம் செய்வதற்கு மிகுந்த உபசரிக்கு தந்தால் அவள் கடவுள் நமக்கு. ஆகவே இந்த வாய்ப்பு பெறுவதற்கு என்ன வேண்டும் உபாயம், மாதம் ஒரு அன்னதானம் செய்ய வேண்டும், தினம் தியானம் செய்ய வேண்டும். தியானம் தியானம் என்பது நாமத்தை சொல்வதுதான். ஆகவே இன்பத்தை கிடைத்தட்டுவதற்காக தான் பேசுகிறான், வள்ளுவன் பேசியிருக்கான், ஞானிகள் பேசியிருக்காங்க. திருமந்திரத்தில் சொல்லுவதற்கின்ற கருத்தும் எல்லோரும் சொல்லுவதெல்லாம் எளிய முறையில் எல்லோரும் ஜென்மத்தை கிடைத்தட்டலாம் என்பதற்காகவும் பாவத்திலிருந்து விடுபடுவதற்காகவும் ஞானிகள் சொல்லியிருக்கிறார்கள். அவை இந்த சங்கம் அதான் போதித்து வருகிறது. ஆசா ராமலிங்க சாமி அதான் சொல்கிறார். யாராலும் சரி அற்புதமா இந்த உடல் ஆவி அடங்கும் முன்னே சர்க்கூரையை போட்டு தவம் விட்டு வாழ்ந்த இந்த உடம்பு அழிவதற்கு முன்னே, முதுமை வருவதற்கு முன்னே வரதான் செய்யும். முதுமை வரதான் செய்யும், இளையர்மல் வரதான் செய்யும், சாவு வரதான் செய்யும். அதுக்கு முன்னே செய்யணும்னு சொன்னார் பட்னத்தார். அற்புதமா இந்த உடல் ஆவி அடங்கும் முன்னே சர்க்கூரையை போட்டுனார். சர்க்கூரி என்பது ஞானிகள் தான். செத்து போறோம், நம்ம யாரும் புகழ்ந்து பேச வேண்டியதில்லை. ஆகவே இந்த சங்கம் வெளியிடுற கருத்தெல்லாம், இந்த சங்கம் சொல்றதெல்லாம் ஞானி முற்று பெற்ற ஞானி தான் புகழ்ந்து பேசும். ஞானிகள் புகழ்ந்து பேசவும், ஞானிகள் பெருமை பேச வேண்டும், பேசுகின்றவன் ஞானி ஆவான் என்று சொல்லி அன்பு திருமதி கோமதி அவர்கள் ரொம்ப தெளிவாக ரொம்ப மகிழ முடியும். அந்த சொற்கள் ரொம்ப நயமா இருந்தது. அந்த சொற்களை பயன்படுத்தும் முறையை நான் பார்த்தேன். அந்த சொற்கள் ரொம்ப நயமாக அது பயன்படுத்து. அவர்கள் நீடு வாழ வேண்டும். திருமதி கோமதி அவர்கள் நீடு வாழ வேண்டும். அவர்கள் குடும்பத்தார்கள் நல்ல அவர்கள் குடும்பத்தார்கள் நீடு வாழ வேண்டும் என்று சொல்லி, நீங்களும் வந்திருக்கிறீர்கள், நீங்கள் நீடு வாழ வேண்டும். உங்கள் பிள்ளைகளும் குடும்பத்தை நீடு வாழ வேண்டும். நீங்களும் தர்ம காரியத்தை செய்து ஜென்மத்தை கிடைத்தேற்ற வேண்டும். மரணமல்ல பெருவாள் பெற வேண்டும். ஞானிகள் திருவடியை பூஜித்து ஆசி பெறுவன் சொல்லி இந்நேர வரையிலும் போதிய கல்வியறிவு இல்லாதவன் நான் சொல்கின்ற கருத்தில் சில குறைகள் இருக்கத்தான் செய்யும். அதை கற்று வந்த பெரியவர்களும் தாய்மாரும் பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்று திருவடியை வணங்கி முடிக்கிறேன். வணக்கம்.